வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். போதுமே கௌதம், ஒரு முழு ஃபேர் அண்ட் லவ்லி டியூபை தீத்தாச்சு. நீ பொண்ணு பார்க்க புறப்படுறதுக்குள்ள பொண்ணு கிழவி ஆயிடுவான்னு தோன்றது. சீக்கிரம் சீக்கிரம் எங்க மேக்கப் எல்லாம் கலையறதுக்குள்ள கிளம்பு. அக்கா அறைக்குள் எட்டி பார்த்து கிண்டல் அடிக்க கௌதம் மீண்டும் ஒரு முறை தலையை சரி செய்து கொண்டு ஒரு வழியாக கிளம்பினான். அப்பாடா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாம்டா. ஏண்டா கிளம்பலாம்ல? இந்த ரேஞ்சில் நீ கண்ணாடி முன்னாடி நின்னா உன் பொண்டாட்டி கோச்சுண்டு பிறந்தாத்துக்கு போயிடுவா. பொம்மை நாட்டி கேட்டா போ. பொண்ணு பார்க்கறதுக்கே இப்படின்னா முகூர்த்தம் வச்சுட்டா 3 நாள் முன்னாடியே ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாதான் முகூர்த்தம் தப்பாம தாலி கட்ட முடியும் போல இருக்கு. வீட்டினரும் உறவினர்களும் மாற்றி மாற்றி கிண்டல் அடிக்க கௌதம் வெட்க சிரிப்போடு புறப்படலாம் என்றான். 7-8 பேர் கொண்ட ஒரு சின்ன படை 2-3 ஆட்டோக்களில் பெண் பார்க்க புறப்பட்டு சென்றது. அப்பா இல்லாத குடும்பம் கௌதமின் தோளில் சுமையாய் அழுந்திய போது அவனுக்கு 22 வயது. அவனுக்கு முன்னால் ஒரு அக்காவும் அண்ணாவும் இருந்தனர். அவனுக்கு பின்னால் பிறந்த தங்கை மைதிலி கல்லூரியில் காலடி எடுத்து வைத்திருந்தாள். மூத்த பிள்ளை என்பதால் அண்ணன் கோபிக்கு அப்பாவின் வேலை கிடைத்ததற்காக யாரும் சந்தோஷப்பட முடியவில்லை. வேலை கிடைத்த ஒரே ஆண்டில் கோபி காதல் கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாமனார் வீட்டோடு ஐக்கியமாக வீடு அவதியில் மூழ்கியது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தவன் நாளாவட்டத்தில் அதுவும் கொடுப்பதில்லை என்றான பின் குடும்பம் தத்தளித்தது. அப்பாவுக்கு வந்த பணத்தை எடுத்து செலவழிக்க வேண்டிய சூழலுக்கு குடும்பம் தள்ளப்பட்டது. அக்காவின் கல்யாண பணம் கரைவது கண்டு அம்மா கண்ணீரில் கரைந்தாள். கௌதம் ஒரு முடிவுக்கு வந்தான், வேலைக்கு போவதென்று. படிப்பை பாதியில் மூட்டை கட்டிவிட்டு தீவிரமாய் வேலை தேடினான். அத்தனை பேங்க் பரீட்சையும் எழுதினான். 2 வருஷ போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாய் வங்கி ஒன்றில் வேலை கிடைத்தது. அதற்குள் அப்பாவின் பணம் பாதி கரைந்திருந்தது. குடும்ப பாரம் முழுவதையும் தன் தோளில் ஏற்றுக்கொண்டான் கௌதம். அக்காவுக்கு தீவிரமாக வரன் பார்க்க ஆரம்பித்தான். வந்தவர்கள் எல்லாம் சக்திக்கு மேல் சீர்சனத்தி கேட்க 7-8 இடம் தட்டி போயிற்று. எதுவுமே கேட்காமல் கல்யாணம் ஆவதெல்லாம் கதையில் மட்டும்தான் சாத்தியம் என்பது புரிந்தது. அடுத்த வரன் மற்றவர்களை விட பரவாயில்லை என்று தோன்றினாலும் அவனுக்கு அதுவே சக்திக்கு மீறியதாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்தையும் விட்டுவிடக் கூடாதென்று அவர்கள் கேட்டதற்கு சம்மதித்து பேசி முடித்தான். அப்பா பணம் போக மிச்ச பணத்திற்கு கடன் வாங்கினான். அக்காவின் கல்யாணம் நல்லபடி முடிந்ததும் தான் மூச்சு விட்டான். அக்காவுக்காக வாங்கிய கல்யாண கடனை அடைத்து முடிப்பதற்குள் சீமந்தம், பிள்ளை பேறு, ஆயுஷ்ய ஹோமம் என்று அடுத்தடுத்து செலவுகள் தாக்கியது. 30 வயசிலேயே மூப்பு வந்துவிட்டார் போல் இருந்தது. அக்காவுக்கு பிறகு தங்கை பயமுறுத்தினாள். அக்கா கல்யாணத்திற்கே கோபி அண்ணா ஒரு பைசா கொடுத்து உதவவில்லை. 4வது மனுஷன் போல 500 ரூபாயில் ஒரு சந்தன பேலா வாங்கி கொடுத்து முதல் பந்தியில் சாப்பிட்டு தாம்பூல பை வாங்கி கொண்டு போய்விட்டான். எப்படி இருக்கிறாய் என்று அம்மாவை கூட ஒரு வார்த்தை கேட்கவில்லை. அவன் பெண்டாட்டி கடனுக்கு வந்தாற்போல் வந்து பந்தலில் நின்று விட்டு போய்விட்டாள். இந்த லட்சணத்தில் அவனுக்கு வேட்டி, ஷர்ட், அவன் பெண்டாட்டிக்கு 2000 ரூபாயில் பட்டுப்புடவை, அவன் குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் என்று 3000 ரூபாய்க்கு அவனுக்கு இவர்கள் செய்தார்கள். அவன் கொடுத்த சந்தன பேலாவை பார்க்க கூட பிடிக்கவில்லை யாருக்கும். பத்திரமா எடுத்து வை, அவன் பொண்ணுக்கு கல்யாணமாகும் போது இதையே பிரசன்ட் பண்ணிடலாம் என்றான். பொதுவாக வீட்டுக்கு மூத்தவராய் பிறப்பவர்தான் குடும்பத்திற்காக தங்கள் வயது, வாலிபம், பணம் எல்லாவற்றையும் இழப்பார்கள். இங்கே மூத்தவன்தான் தன் சுகம் என்று கழண்டு கொள்ள செல்ல பிள்ளையாய் சீராட்டப்பட வேண்டியவன் சுமை தாங்கியாய் மாறினான். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை. பணம் வரும் முன்பே செலவு காத்திருந்தது. அடுத்தடுத்து வந்த செலவுகளில் விழி பிதுங்கியது. சம்பாதிப்பதிலும் செலவழிப்பதிலுமே இளமை கரைந்துவிடும் போல் இருந்தது. காதோரம் 1-2 வெள்ளி மயிர் மினுக்க ஆரம்பித்தது. வானத்தில் வெள்ளி முளைத்தால் விடிவதற்கு அடையாளம், தலையில் வெள்ளி முளைத்தால் இளமை எனும் பகல் பொழுது கரைவதன் எச்சரிக்கை. கல்யாணத்தை பற்றி நினைக்க நேரமே இல்லை. அக்கா கல்யாணத்தில் இருந்து அவள் குழந்தை ஆண்டு நிறைவு வரை தொடர்ச்சியாய் வந்த செலவுகள்,
அதன் பிறகு தங்கை பற்றிய கவலை, தங்கையின் கல்யாணம் என்று மீண்டும் அதே மாதிரியான செலவுகள் எல்லாம் முடிந்து அவன் நிம்மதியாய் பெருமூச்சை விட்டபோது வயது 35 தாண்டி கொண்டிருந்தது. வங்கியில் அத்தனை பேரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன கௌதம், நேத்து வந்த பசங்கள்லாம் இன்விடேஷன் கொடுக்கறாங்க, நீ எப்ப கொடுக்க போற? கௌதம் வெளியே சிரித்து மழுப்பினாலும் உள்ளுக்குள் வேதனைப்படுவான். கல்யாண ஆசை அவனுக்கு மட்டும் இல்லையா என்ன? அதற்கான நேரம் வரவில்லை என்றால் அவன் என்ன செய்வான்? அண்ணனைப் போல் தன் சுகம் பெரிதென்று போகும் மனம் அவனிடம் இல்லாததால் இளமை போய் வருகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டது. தங்கைக்கு பிள்ளை பேறு ஆன பிறகுதான் அம்மாவுக்கு இவனுக்கும் கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற ஞானோதயம் வந்தது. அதன் பிறகு ஜாதகங்கள் கை மாறியது. பேங்க் மாப்பிள்ளை என்றதும் பெண்ணை பெற்றவர்கள் கியூவில் நிற்பார்கள் என்று அம்மா தப்பு கணக்கு போட்டு விட்டாள். 35 வயசா? சாரி, எங்க பொண்ணுக்கு 25 தான் ஆறது. 10 வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். இப்படி சிலர் சொன்னார்கள் என்று கொஞ்சம் கூட வயதான பெண்களாக பார் என்று அம்மாவிடம் சொன்னான். 28 வயசில் ஒரு பெண்ணின் ஜாதகம் நன்கு பொருந்தி இருந்தது. கிட்டே போனால் அந்த பொண்ணுக்கு கீழே வரிசையாய் இன்னும் 2 பெண்கள் இருந்தார்கள். வேணாம்டா கௌதம், இந்த பெண்ணை பண்ணிண்டா அந்த வீட்டு பாரமும் உன் தோள்ல ஏறிடும். நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேலாவது நிம்மதியா இருக்கணும் நீ. அம்மா சொன்னதிலும் நியாயம் இருந்தது. அப்படி இப்படி என்று 7-8 வரன்கள் தட்டி செல்ல இப்போது பார்க்க போவது 9ஆவதோ 10ஆவதோ பெண் நன்கு படித்திருப்பதாக ஜாதகத்தில் எழுதியிருந்தது. ஒரே பெண், ஓரளவுக்கு வசதியான குடும்பம் என்பது விசாரிப்பில் தெரிந்தது. வயசு வித்தியாசமும் அதிகம் இல்லை. எல்லாம் சரிதான். ஒரே பெண், படிச்சவ, வேலைக்கு வேற போறா. அப்படி இருந்தும் ஏன் 28 வயசு வரை அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நெருடலா இல்ல? நன்னா விசாரிச்சேளா? அக்கா புதுசாய் குண்டு போட்டாள். முதல்ல பெண்ணை பார்ப்போம், அப்புறம் மற்றதையெல்லாம் விசாரிப்போம். அம்மா அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். சுபத்ரா ரெடி ஆயிட்டாளா? கோபாலன் ஒரு வாய் சுஜியை டேஸ்ட் பார்த்தபடி மனைவியிடம் கேட்டார். நான் எங்க மாடி பக்கம் போனேன், இங்கேயே வேலை சரியா இருக்கே. அவள்லாம் வர நேரமாச்சே, நீ போய் அவ ரெடியான்னு பாரு, அடுப்ப நான் பார்த்துக்கிறேன். கோபாலன் அவளை அனுப்பிவிட்டு கடலை மாவில் உருளைக்கிழங்கு சீவலை முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டார். அகல்யா மாடிக்கு வந்தாள். ஏண்டி சுபா, ட்ரெஸ் பண்ணிட்டாச்சா? ஆச்சு. என்னடி இது, எத்தனை பட்டுப்புடவை இருக்கு? இந்த காட்டன் புடவை சுத்தின் இருக்கையே, நன்னாவா இருக்கு? இது போதும்மா, இதுக்கு என்ன? சரி, கழுத்துல 4 நகைனாலும் போட்டுக்கலாமே. எனக்கு பிடிக்கலம்மா, இப்படியே இருக்க விடு. வரவா என்னடி நினைச்சுப்பா? அவ பார்க்க போறது என்னையா இல்ல என் புடவை நகையையா? ஆள் பாதி அலங்காரம் பாதின்னு தானடி சொல்வா. ஆள் முழுசா இருந்தா அலங்காரமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ போ, நான் சொல்லி நீ கேட்கவா போற? அம்மா அலுத்து கொண்டே கீழே இறங்கி வந்தாள். இந்த இடமாவது நல்லபடியாய் முடிய வேண்டுமே என்ற கவலை மனசுக்குள் இருந்தது. ஒரே பெண் என்ற புருஷனும் பெண்டாட்டியும் அவள் மீது உயிரையே வைத்து வளர்த்தார்கள். அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் சுபத்ரா எதிலும் பற்றின்றி இருந்தாள். இது வேண்டும் என்று அவள் கேட்பதே அரிதாக இருந்தது. இப்படி கூட ஒரு பெண் இருக்குமா என்று பெற்றவர்களை வியந்தார்கள். அவள் வயது பெண்கள் பட்டும் பகட்டுமாக அலங்காரம் செய்து கொள்ளும் போது சுபத்ரா எளிமைக்கு விளம்பரம் செய்வது போல இருப்பாள். என்னடி சுபா, சாமியாரணி ஆயிட்டியா நீ? இந்த வயசுல நகையும் நட்டும் பட்டும் போட்டுக்காம எப்ப போட்டுக்க போற? எல்லாரையும் போல சராசரி பெண்ணா இரேன். அம்மா எத்தனையோ முறை சொல்லிவிட்டாள். நான் சராசரியாத்தான் இருக்கேன். பல பலன்னு ட்ரெஸ்ஸும் நகைகளும் பிடிக்கலங்கிறதால சராசரியா இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன்? நாளைக்கு கல்யாணம்னு பண்ணா பட்டுப்புடவையும் நகையும் போட்டுண்டு தானே ஆகணும். ஒரு நாள் தானே, உங்களுக்கோசரம் போட்டுண்டா போச்சு. நல்ல காலம், எங்க கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கணும். பின்ன உனக்கு பிடிக்காதவனையா கட்டி வைப்போம்? மாப்பிள்ளை சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குணம் இருக்கணும். படாட்டோபமா இருக்கப்படாது. கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவனா இருக்கணும். இந்த பார் சுபத்ரா, யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்கோ அது பிரகாரம்தான் கல்யாணம் நடக்கும். அத்திப்பழத்தை பொட்டு பார்த்து வாங்க முடியாது. அப்பா வரன் பார்க்க ஆரம்பித்தார். பெண் பார்க்க வந்தவர்களில் ஒருவரையும் பிடிக்கவில்லை.
முதலில் வந்தவர்கள் கல்யாணத்தை வியாபாரமாக்கி பேரம் பேசினார்கள். அடுத்து வந்தவர்களிடமும் அவள் விரும்பிய எளிமையும் குணமும் லவலேசமும் இல்லாது போக சுபத்ராவிற்கு எவரையும் பிடிக்கவில்லை. இந்த இடம் 8வது இடம். இந்த பையன் நல்லா நல்லவனா தெரியறான் சுபத்ரா. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அக்கா தங்கை எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி பிள்ளை பேரு வரைக்கும் பார்த்துட்டு தான் தன் கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவங்க அம்மாவும் நல்ல மாதிரியா இருக்கா. அநேகமா இவனை உனக்கு பிடிச்சிடும்னு நம்புறேன். அப்பா சொல்லும் போதே முகம் தெரியாத கௌதமை பாதி பிடித்து போயிற்று. வந்த பிறகுதான் மிச்சமும் பிடிக்க வேண்டும். வரிசையாய் 3 ஆட்டோக்கள் வந்து நிற்க வீடு பரபரப்படைந்தது. மிக முக்கியமான உறவுகளை மட்டும்தான் கோபாலன் வீட்டுக்கு அழைத்திருந்தார். கூடத்தில் ஜமக்காலம் விரித்து வைத்திருந்தது. ஆண்களுக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. வாங்கோ. அப்பாவும் அம்மாவும் வந்தவர்களை வரவேற்றார்கள். சம்பிரதாய பேச்சுக்கு பிறகு அம்மா சுபத்ராவை அழைத்து வந்தாள். ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்தவளை கௌதம் விழி எடுக்காமல் பார்க்க தங்கை அவன் விழாவில் இடித்தாள். முழுங்கிட போற என்று காதுக்குள் கிசுகிசுத்தாள். சீர் சனத்தின்னு அங்க வந்து பேரம் பேசக்கூடாது என்று கௌதம் முதலிலேயே எச்சரித்து அழைத்து வந்திருந்தான். யாரும் அதை பற்றி வாயே திறக்கவில்லை. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீள்னு சொன்னா கோபாலன் கேட்க, உங்க இஷ்டம். பொண்ணை மட்டும் அனுப்பினா கூட போதும், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அம்மா சொல்ல அக்காவும் தங்கையும் புன்சிரிப்போடு அதை வழிமொழிந்தார்கள். சுபத்ரா வியப்போடு அவர்களை பார்த்தாள். பெண்ணுக்கு அவங்கிட்ட ஏதேனும் பேசணும்னா பேசிக்கலாமே. கௌதமின் அக்கா சொல்ல சுபத்ராவின் அம்மா சுபத்ராவை பார்த்தாள். சுபத்ரா எழுந்து மாடிக்கு செல்ல அக்கா கௌதமை எழுப்பிவிட்டாள். லேசான தயக்கத்திற்கு பிறகு அவன் மாடிக்கு சென்றான். ஜன்னலோரம் நின்றிருந்தவள் திரும்பி பார்த்து அவனை உள்ளே அழைத்தாள். அவன் உட்கார ஒரு மூங்கில் சேரை இழுத்து போட்டாள். இது உங்க அறையா? ரொம்ப எளிமையா இருக்கு. அவன் சிலாகித்தபடி விழிகளை சுழற்றினான். இள ரோஜா நிற டிஸ்டம்பர் பூச்சு, கண்ணை உறுத்தாத ஜன்னல் கர்ட்டன்கள், சுவரில் தொங்கிய கோரை பாயில் வரைந்திருந்த கதகளி ஆட்டக்காரரின் உருவம், ஆழ்ந்த இருளில் எரிந்து கொண்டிருந்த ஒரு தீபச் சுடரின் புகைப்படம். இவ்வளவே. ரொம்ப அழகா இருக்கு. கௌதம் அந்த தீபத்தை மிகவும் ரசித்தான். அந்த படத்தை உத்து பார்த்துட்டு இருந்தா மனசுல பதட்டம் குறைந்த அமைதி ஏற்படும். நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரி. அவள் முகம் மகிழ்ச்சியை காட்டியது. ஒரே தளத்தில் நின்று சிந்திக்கிறவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடித்துவிடும் என்பது நிஜம்தான். அவனோடு பேசி அரை மணியில் அவன் எண்ணங்களும் தன் எண்ணங்களும் நிறைய விஷயத்தில் ஒத்து போனதை புரிந்து கொண்டாள். அவன் கீழே போனதும் அம்மா வந்தாள். என்னடி, பையனை பிடிச்சிருக்கா? அவருக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடு. அம்மா சந்தோஷமாக உடம்பு குலுங்க கீழே இறங்கி சென்றாள். நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறித்துவிட்டு கௌதமின் வீடு சந்தோஷமாய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. 2 வீட்டிலும் கல்யாண வேலைகள் ஆரம்பித்தன. அக்காவுக்கும் தங்கைக்கும் நல்ல புடவைகள் எடுத்தான். அம்மாவுக்கு அதிக ஜருகையில் ஒரு புடவை, கல்யாண பெண்ணுக்கு நல்ல விலையில் அழகான புடவை, வீட்டு மாப்பிள்ளைகளுக்கு பேண்ட் ஷர்ட், குழந்தைகளுக்கு ட்ரெஸ் என்று ஒரு வழியாய் ஜவுளி வாங்கும் வேலை முடிந்தது. கல்யாணம் சந்தோஷமான விஷயம். முன்பின் அறிமுகம் இல்லாத 2 குடும்பங்கள் ஒன்றுக்கொன்று உறவு சங்கிலியில் இணையும் சந்தோஷமான நிகழ்ச்சிதான் திருமணம். தனக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது. தன்னை நேசிக்கவும் கவனித்து உபசரிக்கவும் ஒரு பெண் வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் கௌதமை ஒரு 10 வயசு குறைத்து விட்டாற் போல் ஆக்கியது. இன்விடேஷன் அச்சடிக்கு கொடுக்க வேண்டாமா? அம்மா கேட்டாள். மைதிலி ஆத்துக்காரரை வர சொல்லி இருக்க. அவருக்கு தெரிஞ்ச பிரஸ் ஏதோ இருக்காம், அங்க போலாம்னு சொன்னார். எப்ப வரேன்னார்? சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு வரேன்னார். இங்கேயே வந்து சாப்பிட சொல்ல வேண்டியது தானே? சொன்ன வேணாம்னுட்டார். நீ உன் சாவி எடுத்துட்டு போ, நான் கொஞ்சம் கோயில் வரை போயிட்டு வரேன். மணி 11ஐ தாண்டி 15 நிமிடமாகியும் மாப்பிள்ளையை காணவில்லை. கௌதம் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்தான். மணி 12ஐ தாண்ட கவலையாயிற்று. பார்மசியில் இருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். கௌதமண்ணா, போன் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. கௌதம் கதவை தாளிட்டு விட்டு வேகமாய் நடந்து ரிசீவரை எடுத்தான். மறுமுனையில் அழுகையோடு வந்து தாக்கிய செய்தியில் நிலை குலைந்து போய் ரிசீவரை நழுவ விட்டான். ஒரு நிமிடத்தில் எல்லாமே தலை கீழாக புரண்டிருந்தது. கல்யாண வீடு இழவு வீடாகி இருந்தது. யாருமே நினைத்து பார்க்கவில்லை.
மைதிலியின் கணவன் ஸ்கூட்டரில் வரும்போது லாரியில் அடிபட்டு தலை நசுங்கி ஸ்தலத்திலேயே மரணமடைந்து விட்டான் என்ற செய்தி கேட்ட வினாடி மயக்கம் போட்டு தடால் என்று கீழே விழுந்த அம்மா மண்டையில் அடிபட்டு 4 நாளாக நினைவின்றி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள். பிழைப்பாளா மாட்டாளா தெரியவில்லை. ஒரு பக்கம் புருஷனை பறிகொடுத்துவிட்டு துவண்டு கிடக்கும் கொடியாய் தங்கை மைதிலி, மறுபக்கம் நினைவின்றி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அம்மா, நடுவில் நடைப்பிணமாய் கௌதம். கல்யாணத்திற்கும் தனக்கும் ராசி இல்லையோ என்று நினைத்தவன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பெண் வீட்டுக்கு சொல்லி அனுப்பினான். பிள்ளை செத்த பிறகு அவன் தாய் சராசரி மாமியாராக மாறினாள். உங்க அண்ணனுக்கு பத்திரிகை அடிக்கப் போய் தாண்டி என் பிள்ளை உயிரை விட்டான் என்று குத்தி குதறி எடுத்தாள். குத்தல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஒரு கட்டத்தில் மைதிலி குழந்தையும் கையுமாக பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்தாள். கோமா நிலையில் இருந்த அம்மா இந்த கஷ்டமெல்லாம் பார்க்காது நிம்மதியாய் கட்டிலோடு கட்டிலாக இருந்தாள். 10ஓடு 11ஆய் துக்கம் விசாரித்துவிட்டு போன அண்ணா அதன் பின் எட்டிக்கூட பார்க்கவில்லை. நன்றாயிருந்த காலத்திலேயே அம்மா மீது அக்கறைப்படாதவன் கோமாவில் இருந்தவளுக்காகவா அழுதுவிடப் போகிறான்? புருஷனுக்காக அழுதபடியே அம்மாவையும் கவனித்து கொண்டாள் மைதிலி. கடவுளுக்கு என்ன கோபம் என்று இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று புரியவில்லை. அம்மா மீதா, மைதிலி மீதா, அவன் மீதா, யார் மீது கோபம் என்று இவ்வளவு ஆவேசம்? புயல் அடித்த நந்தவனம் போல் இந்த வீட்டை ஆக்குவதில் அவ்வளவு ஆனந்தமா? கௌதம் ஏன் பிறந்தோம் என்று சலித்து கொண்டான். தங்கைக்காக கவலைப்படுவதா, அம்மாவை நினைத்து அழுவதா என்று புரியாமல் திணறினான். இங்கே இப்படி என்றால் சுபத்ராவின் வீடு இதைவிட அதிகமாய் கவலைப்பட்டது. அந்த பிள்ளை வேண்டாம்னா விட்டுடுறதா? என்னை என்னடி பண்ண சொல்ற? இழவு வீட்டுல போய் எப்படி கல்யாணம் பத்தி பேசுறது? வேண்டாம், உடனே பேச வேண்டாம். ஒரு 2 மாசம் கழிச்சு போய் பேசலாமே. தங்கை ஆம்படையான் செத்து போனது துக்கமான விஷயம்தான். யார் இல்லைன்னா அதுக்காக நிச்சயமான கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னா எப்படி? 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட கல்யாணத்தை தள்ளி போடட்டும், அது நியாயம். இந்த பாரு அகல்யா, அந்த பையன் என்ன சொன்னான்னே இன்னும் நிச்சயமா தெரியல. அதுக்குள்ள நீயா ஏன் கற்பனை பண்ணிக்கிற? அந்த பையன் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாப்புல எனக்கு தெரியல. நிறுத்த சொல்லித்தான் தகவல் அனுப்பியிருந்தான். சாவு வீட்டுக்கு போனப்ப இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நானும் எதுவும் பேசிக்கல. அப்படி இப்படின்னு மாசம் 5 முடிஞ்சு போச்சு. அவ வருவான்னு காத்திருந்தா சரிப்படாது. நீங்களே மறுபடியும் போங்கோ, என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்கோ. மனைவி சொல்ல அவர் அதை ஒப்புக்கொள்வது போல தலையாட்டினார். ஞாயிற்றுக்கிழமையன்று மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வர தீர்மானித்தார். இந்த ஊரை விட்டு நாம எல்லாரும் போயிடலாம்னு நினைக்கிற மைதிலி, நீ என்ன சொல்ற? திடீர்னு என்ன? மனசுக்கு பிடிக்கல. இடமாற்றம் கொஞ்சம் அமைதியை தருமோன்னு தோன்றது. மனசுல துக்கம் இருந்தா அமைதி எங்க போனாலும் கிடைக்காதண்ணா. எனக்கு அப்படி தோணல. புது ஊர், புது இடம், புது மனுஷா, ஓரளவுக்கு இருக்கும் குறையும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கையா? ஆ. எந்த ஊருக்கு? மதுரையில தான். இப்போதைக்கு வேகன்சி இருக்கு. அங்க யாரை நமக்கு தெரியும்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். மைதிலி மௌனமானாள். அண்ணன் முடிவெடுத்து விட்டால் எடுத்ததுதான். அவளுக்கும் கூட இடம் மாறினால் தேவலைதான் போல் இருந்தது. புருஷன் போனதும் புகுந்த வீடு இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தும் என்று அவள் நினைக்கவில்லை. எந்த க்ஷணத்திற்கும் யமன் பழி ஏற்க மாட்டானாம். அதுபோல் இங்கே புருஷன் மரணத்திற்கான பழி அண்ணன் தலையில். புருஷன் செத்ததற்கு பதில் அவன் செத்திருந்தால் இந்நேரம் அவனை புது மாப்பிள்ளையாக்கி இருப்பார்கள். இதுதான் உலகம். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டுவிட்டு தூர செல்வது கூட ஒரு வகையில் நல்லதுதான். இடமாற்றம் அம்மாவின் கோமாவையாவது கலைத்து அவளை எழுந்து நடமாட செய்கிறதா பார்ப்போம். எப்ப போறோம்? மிஞ்சி போனா இன்னும் 1 மாசம். அதுக்கு முன்னால நான் மட்டும் போய் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். கௌதம் வெளியில் போன 10வது நிமிடம் கோபாலன் வந்தார். அவரை உட்கார சொன்ன மைதிலி துக்கத்தோடு சுவரோரம் தலை குனிந்து நின்றாள். இந்த வயசுல இந்த கஷ்டம் வந்திருக்க வேண்டாம்மா மைதிலி. யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத துக்கம் இது. காலம்தான் இந்த காயத்தை ஆற வைக்கணும். மைதிலி உதட்டை கடித்து துக்கத்தை விழுங்கினாள். அம்மா எப்படி இருக்கா? அப்படியேதான். டாக்டர் என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்வார்? மனுஷ பிரயத்தனம் எல்லாம் இனி பிரயோஜனப்படாது. தெய்வம் தானுட்டார். என்ன சோதனையோ!
அண்ணா ஆத்துல இல்லையா? வெளியில போயிருக்கார். இந்த கஷ்டத்துல கல்யாண பேச்சு எடுக்கிறது தப்புதான். இருந்தாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்கிறதே. என்ன செய்ய? நிச்சயமான கல்யாணம் அப்படியே நிக்கிறது. 5 மாசம் ஆயிடுத்து. உங்க அண்ணா எதுவும் சொல்லலை. என்னை சேர்ந்தவா எல்லாம் நச்சரிக்கிறா. எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. அதான் வந்துட்டேன். உங்க துக்கத்துல இப்படி வந்து கேட்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் என் நிலை அப்படி. தப்பா நினைச்சுக்காம உங்க அண்ணா வந்ததும் நான் வந்ததை சொல்லி எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லுமா. கோபாலன் எழுந்தார். கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை குழந்தையிடம் கொடுத்துவிட்டு கிளம்பினார். கௌதம் அந்தி சாய்ந்த பின் தான் வீடு திரும்பினான். வக்கீல் எதுக்கு கூப்பிட்டாராம்? லாரி ஓனர் வழக்கு வேணாம், சமரசமா பேசி முடிச்சுக்குவோம்னு சொல்றானாம். நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன்னே. எனக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ளையும் ராங் சைடில் வந்ததா சொல்றாங்க. சாட்சி இருக்காம். நிரூபிச்சா கேஸ் தோத்துடும்னு மிரட்டுறானாம். முழுக்க ஏமாறுறதை விட அவன் தரதை வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு வக்கீல் சொல்றார். இப்படி சொல்றதுக்கு ஒரு வக்கீலா? நான் என்ன பண்ணட்டும்? நாம பிடிச்ச வக்கீலோட லட்சணம் அவ்வளோதான். வேற வக்கீல் பாரு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். ராத்திரி 11 மணிக்கு டிராஃபிக்கே இல்லாத ரோட்ல கூட சிக்னலை மதிக்கிறவர் அவர். அவர் ராங் சைடில் போனார்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சத்தியம் ஜெயிக்கும்ங்கிறது உண்மைனா நம்ம கேஸும் ஜெயிக்கும். யாருக்கும் பயந்துண்டு நாம சமரசம் பண்ணிக்க வேண்டாம். என் புருஷனை குற்றவாளியாக்கிட்டு வர பணமும் எனக்கு வேண்டாம். ஓகே, நாளைக்கே வேற வக்கீல் பார்த்துடுறேன். போதுமா? அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? உன் மாமனார் வந்திருந்தார். மாமா? என்ன சொல்ற? முகூர்த்தம் எப்ப வச்சுக்கலாம்னு கேட்கிறார். நீ வந்ததும் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கல்யாணத்தை தான் நிறுத்த சொல்லியாச்சே, அப்புறம் எதுக்கு வந்தார்? என்ன பேசுற நீ? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? இப்ப வேணாம்னா இன்னும் 6 மாசம் தள்ளி வச்சுக்கோ, அது நியாயம். எதுக்காக கல்யாணமே வேணாம்னு சொல்லணும்? நம்ம வீடு இப்ப இருக்கிற நிலையில என்னால கல்யாணம் பண்ணிட்டு குடித்தனம் பண்ண முடியாது மைதிலி. சொன்னா புரிஞ்சுக்கோ. மறுபடியும் அந்த மனுஷன் வந்தா அவர் பொண்ணுக்கு வேற இடம் பார்த்து முடிக்க சொல்லு. ஏற்கனவே உன்னோட நிச்சயம் ஆன பிறகு எப்படின்னா? நிச்சயம் தானே ஆச்சு, தாலிய கட்டிட்ட. நிச்சயம் ஆனதே பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தானே. பிராக்டிக்கலா பேசு மைதிலி. உன் புருஷனுக்கு பதில் நான் செத்து போயிருந்தா அந்த பொண்ணை விதவை நான் சொல்வேள்? நல்ல காலம், கல்யாணத்துக்கு முந்தி மண்டைய போட்டான்னு மனசை தேத்திண்டு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்ட? அது மாதிரி தான் இதுவும். அம்மாவை இந்த நிலையில வச்சுண்டு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதை அவர்கிட்ட தெளிவா சொல்லிடு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா வாழ முடியாது, கஷ்டப்படணும். அவளுக்கு என்ன தலையெழுத்து? ஊர்ல ஆம்பளைக்கா பஞ்சம்? என்னை விட நல்லவனா, அதிர்ஷ்ட கட்டையா, பிரச்சனைகள் இல்லாதவனா பார்த்து பெண்ணை கொடுக்க சொல்லு. மைதிலி ஏதோ பேச வாய் எடுக்க, இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல என்று அவளை அடக்கிவிட்டு தன் அறைக்கு சென்றான். 2 நாள் கழித்து கோபாலன் மீண்டும் வந்தார். மைதிலி தர்ம சங்கடத்தோடு அவரை உள்ளே அழைத்தாள். அண்ணா என்னம்மா சொன்னார்? என்னால முடிஞ்ச வரை நான் பேசி பார்த்துட்டேன் மாமா. கல்யாணமே வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கார். உங்க பொண்ணுக்கு வேற நல்ல வரனா பார்த்துக்க சொல்றார். இப்படி சொன்னா எப்படிம்மா? நிச்சயதார்த்தம் நடந்தப்புறம் வேற மாப்பிள்ளை பார்த்துக்க சொன்னா மாப்பிள்ளை உடனே கிடைச்சிடுவானா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நானும் அண்ணாட்ட இதைத்தான் சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறானே. அம்மா பிரக்ஞையோட இருந்திருந்தா அவ சொல்லி கேட்டிருப்பானோ என்னமோ. நான் சின்னவளா போயிட்டேனே, என்ன செய்ய? நீங்க வேணா அண்ணா கிட்ட நேரடியா பேசி பாருங்களேன். லஞ்ச் டைம்ல போனா பேங்க்ல ஃப்ரீயா பேசலாம். நான் தான் அனுப்பினேன்னு சொல்லிக்க வேண்டாம். அவர் யோசனையோடு தலை அசைத்து விட்டு கிளம்பினார். அவள் சொன்னாற் போல வங்கிக்கே சென்றார். அவனுக்கு சொல்லி அனுப்பிவிட்டு ரிசப்ஷனில் காத்திருந்தார். 10 நிமிடமாயிற்று அவன் வர. அவரை பார்த்ததும் அவன் முகம் சட்டென மாறியது. அதை மறைத்து கொண்டு அருகில் சென்றான். சௌக்கியம் தானே? எங்க இவ்வளோ தூரம்? உங்க முடிவை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம்னு தான் வந்தேன். அவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். சார் ப்ளீஸ், நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லப்படாது. நீங்கள் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் என் பதட்டமும் வேதனையும் உங்களுக்கு புரியும். நிச்சயதார்த்தம் நடந்தப்புறம் என் பொண்ணை இனி யார் கல்யாணம் பண்ணிப்பா? இது அந்த காலம் இல்லை சார். யாரும் இப்போ சென்டிமெண்ட்ஸ் பார்க்கறது இல்லை. உங்கள் இடத்துல நான் இருக்கிறது இருக்கட்டும். என் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கோ. புருஷனை இழந்த தங்கை ஒரு பக்கம், கோமாவில் இருக்கிற அம்மா ஒரு பக்கம். நீங்களா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பேளா? தங்கைக்கு எதிரில் பெண்டாட்டியோட சந்தோஷமா குடித்தனம் பண்ணுவேளா? உங்களுக்கு முடிஞ்சாலும் என்னால முடியாது சார். என்னை மன்னிச்சுடுங்கோ.
எங்க வீட்டுக்கு வந்தா உங்க பெண் எனக்கு பெண்டாட்டியா இருக்க முடியாது. எங்க அம்மாக்கு நர்ஸா தான் இருக்க வேண்டி வரும். எங்க கஷ்டம் எங்களோட. எதுக்காக உங்க பெண்ணையும் கஷ்டப்படுத்தணும்? அந்த பாவத்தை வேற நான் கட்டிக்கணுமா? ஏற்கனவே எந்த ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணனோ இவ்வளோ அனுபவிச்சுண்டிருக்கேன். பெண் பாவம் வேற வேணுமா? உங்க பெண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். அவங்க சௌக்கியமா இருப்பாங்க. இருக்கணும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய நான் வேண்டிக்கிறேன். கௌதம் எழுந்து நின்ற கை கூப்பினான். அவர் வாய் அடைத்து போனார். அவன் மனசை மாற்ற முடியும் என்று அவருக்கு தோன்றவில்லை. தளர்ந்து போய் வீடு திரும்பினார். வீட்டில் சுபத்ராவும் இருந்தாள். ஆபீஸ் போகல நீ? ஒரே தலைவலியா இருந்தது. அரை நாள் லீவு எடுத்துண்டு வந்துட்டேன். அந்த பையன் என்ன சொன்னா? அவர் உதட்டை பிதுக்கினார். ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவன் இடத்துல இருந்து பார்த்தா அவன் பேசுறது நியாயமாத்தான் இருக்கு. அவனை ஒன்றும் சொல்ல முடியல. நன்னா இருக்கு நீங்க பேசுறது. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? நிச்சயதார்த்தம் ஆனப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? மனசாட்சி உள்ளவனா இருந்தா இப்படி சொல்வானா? வேற யாராவதா இருந்தா அவன் மேல கேஸே போட்டிருப்பா. நீங்க என்னடான்னா அவன் பேசுறதும் நியாயமா இருக்குங்கிறேன். நீ என்ன சொல்ற சுபத்ரா? அப்பா அவளையே கேட்டார். இந்த விஷயத்துல யமன் தான்ப்பா வில்லன். வேற என்ன சொல்ல? இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கை ஆம்படையான் செத்திருந்தா என்ன பண்ணியிருப்பானாம்? அப்போ உன்னோட வாழாமலையா இருப்பான்? அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. யார் கழுத்துல யார் முடிச்சு போடணுங்கிறது தெய்வம் தீர்மானிக்கிற விஷயம்னு நீங்க தானப்பா சொன்னேள். ஒருவேளை தெய்வம் இந்த முடிச்சை போடலையோ என்னமோ? அப்படின்னா விட்டுடலாம்ங்கிறையா? வற்புறுத்த வேண்டாங்கிறேன். சரி, அப்போ வேற இடம் பார்க்கலாமா உனக்கு? ஒரு நிமிஷம்ப்பா. இந்த கல்யாணம் நின்னு போனது அதிர்ச்சியாத்தான் இருக்கு. இந்த அதிர்ச்சியை ஜீரணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்ததை பத்தி யோசிக்க முடியும். இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த விஷயத்தை ஆற போடுறது தான் நல்லது. 1 வருஷத்துல என் மனசு மாறலாம். அல்லது அவ மனசு மாறலாம். அதுக்கப்புறம் வேற இடம் பார்க்கறத பத்தி யோசிப்போமே. ஏண்டி, முகமும் வயசும் முத்தி போனப்புறமா கல்யாணம் பண்ணிப்ப? ஏற்கனவே வயசு 28 ஆச்சு. இன்னும் 1 வருஷம் தள்ளி போட்டுட்டு வேற ஒரு வரன் தேடி நல்ல இடம் கிடைச்சு 30க்கு மேலேயா கல்யாணம் பண்ணிப்ப? இந்த 1 வருஷத்துல உன் மனசு மாறலாம், இல்ல அவன் மனசு மாறலாம்ங்கிற மாதிரி இன்னொன்னும் நடக்கலாம். நான் மண்டையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிண்டு என்னால பார்க்க முடியவா போறது? அம்மா சொல்ல சுபத்ரா வேதனையோடு அவளை பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் எழுந்து போனாள். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில் கிடைத்து விட்டது. கௌதம் கொஞ்சம் முன்னாலேயே வீட்டுக்கு கிளம்பினான். வரும் வழியில் தங்கை குழந்தைக்கு இனிப்பும் புது சொக்காயும் வாங்கி கொண்டான். அம்மாவை எப்படி மதுரைக்கு அழைத்து செல்வது என்று யோசித்தான். சாமான்களை பேக் செய்து ட்ரெயினில் அனுப்பிவிட்டு ஒரு டூரிஸ்ட் வேனில் அம்மாவை ஜாக்கிரதையாக அழைத்து செல்வதுதான் சரி என்று தோன்றியது. பணம் போனால் போகட்டும். புது ஊர், புது இடம், புது மனிதர்கள். அம்மா கண்ணை திறக்க வேண்டும். அல்லது இனியும் வேதனையின்றி கண்ணை மூட வேண்டும். இப்போதே பெட்சோர் வரும் அறிகுறி தெரிகிறது. ஆயின் மென்றும் பவுடரும் போட்டு மாளவில்லை. எதற்கு இந்த அவஸ்தையோ? ஏன் இப்படி போட்டு வைத்திருக்கிறான் பகவான் என்று புரியவில்லை. மூச்சு கணக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது என்று கணக்கை கோமாவில் கழிக்கிறானா? எதையும் பார்க்காமல் என்ன நடக்கிறது என்று தெரியாமல், வலி வேதனை உணராமல், என்ன கொடுமை இது? மாமா வந்தாச்சு பார். மைதிலி குழந்தையை இறக்கிவிட அது கௌதமின் காலை ஓடி வந்து கட்டி கொண்டது. அதை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். சாமானை எல்லாம் பேக் பண்ணணும் மைதிலி. ஆர்டர் கையில வாங்கியாச்சு. அம்மாவை டாக்டரை கன்சல்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிண்டு பத்திரமா கூட்டிண்டு போவோம். ஒரு மாருதி வேன் ஏற்பாடு பண்ணிடுறேன். டிராவல்ஸ்ல சொல்லி எல்லாருமே அதிலேயே போயிடுவோம். சாமான்களை ட்ரெயின்ல போட்டு அனுப்பிடுவோம். சாயங்காலம் போய் அக்காவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பிடிவாதம்னா நீ நினைச்சது சாதிக்கிற. அந்த மனிதர் அலையறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. மறுபடியும் வந்தாரா என்ன? அன்னைக்கு வந்ததுதான். உன்னையே பார்த்து பேசுறேன்ட்டு போனார். பேங்க்குக்கு வந்திருந்தார். என்னென்னமோ சொன்னார். என் நிலைமையில இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிப்பேளான்னு திருப்பி கேட்டேன். வாய் அடைச்சு போயிட்டார். அவர் பொண்ண மாதிரி என் கல்யாணம் நின்னு போயிருந்தா நீ விட்டுருப்பியா? நிச்சயமான கல்யாணம் நிக்கப்படாதுன்னு போய் கெஞ்ச மாட்டியா? இந்த பேச்சுக்கு முடிவே கிடையாது மைதிலி. நான் செய்யறது சரியா தப்பான்னு எல்லாம் நான் யோசிக்கல. என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளோதான். இதை அவ தப்புன்னாலும் சரின்னாலும் எனக்கு கவலை இல்லை.
இனிமே இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம். இப்போதைக்கு என் கவலை எல்லாம் அம்மா, நீ, உன் பிள்ளை உங்க மேலதான். எங்களுக்காக உன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்கிண்டு எங்களையும் கடனாளியாக்க போறியா? நான் கெட்டது பத்தாதுன்னு உன் வாழ்க்கையும் என்னால கெட்டதுங்கிற பழி வரணுமா எனக்கு? வேண்டாதது எல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. கௌதம் அதட்டலாக சொல்லிவிட்டு எழுந்து போனான். அன்றில் இருந்து 2வது நாள் சாமான்களை பேக் செய்து ரயிலில் அனுப்பினான். அதற்கு மறுநாள் டிராவல்ஸில் இருந்து வேன் வந்தது. அம்மாவை மிக மிக நாசுக்காக பின் இருக்கையில் படுக்க வைத்துவிட்டு டிரைவருக்கு அருகில் அவனும், நடு இருக்கையில் குழந்தையுடன் மைதிலியும் அம்மாவின் சாமான்களுமாக கிளம்பினார்கள். வழி அனுப்ப வந்திருந்த அக்கா கண் கலங்க விடை கொடுத்தாள். அத்திம்பேர் நொடிக்கு ஒரு முறை ஜாக்கிரதை கௌதம், என்ன விஷயம்னாலும் போன் பண்ணு, அடிக்கடி லெட்டர் போடு என்றார். கௌதம் தலையாட்டிவிட்டு புறப்படலாம் என்றான் டிரைவரிடம். வீடு சௌகரியமாயிருந்தது. மொட்டை மாடியில் இருந்து பார்த்தால் மீனாட்சி அம்மன் கோபுரம் தெரிந்தது. வீட்டில் இருந்து நடக்கும் தூரத்திலேயே இருந்தது வங்கி. அக்கம் பக்கத்தில் சிநேகமாய் பழகினார்கள். கோமாவில் இருக்கும் அம்மாவை அனுதாபமாக பார்த்துவிட்டு போனார்கள். சின்ன வயதிலேயே புருஷனை இழந்துவிட்ட மைதிலியை இரக்கத்தோடு பார்த்தார்கள். என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுமா, நாங்க இங்கதான் இருப்போம் என்று சொன்னார்கள். ஊரும் வீடும் பழக ஒரு வாரம் ஆயிற்று. அவன் வங்கியில் இருந்து வந்ததும் மைதிலி தினமும் குழந்தையை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போவதை வழக்கமாக்கி கொண்டாள். பொற்றாமரை குளத்தின் படிக்கட்டில் உட்கார்ந்து விட்டு வருவது மனதுக்கு அமைதியாக இருந்தது. புருஷன் திடுதிப்பென்று செத்துப்போன அதிர்ச்சி இன்னும் அவள் மனசை விட்டு மறையவில்லை. சரியாய் 1.5 வருடம்தான். 3ஆம் பிறை தோன்றி மறைந்து விட்டார் போல ஒரு இல்லற வாழ்க்கை. எதனால் இந்த குறுகிய கால தாம்பத்தியம்? இதற்கு கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கலாமே என்று தோன்றியது. சேர்ந்து வாழ்ந்த காலத்திலும் கூட ரவி அவளோடு பேசியதை விட அம்மா அப்பாவோடு பேசிக் கொண்டிருந்ததுதான் அதிகம். விளக்கணைக்கும் நேரத்திற்குத்தான் படுக்கை அறைக்கு வருவான். கல்யாணத்திற்கு பிறகு ஆண்கள் தாய் தந்தையை மறந்து பெண்டாட்டி தாசர்களாகி விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு தானும் ஆளாகிவிடக் கூடாது என்று நினைத்தவன் போல் இருந்தது அவன் செய்கைகள். அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 300 முறை அம்மாவை அழைத்து அபிப்பிராயம் கேட்பது, எங்கு போனாலும் அம்மாவையும் கூட அழைத்து வருவது, மறந்து போய் கூட அம்மாவின் எதிரில் மைதிலியிடம் சந்தோஷமாக பேசிவிடாத ஜாக்கிரதை. அம்மானா ஆசையா அல்லது பயமா? ஒரு நாள் மைதிலி அவனிடம் கேட்டுவிட்டாள். அவன் சிரித்தான். எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளை அப்பா அம்மா அக்கா எல்லார்கிட்டையும் ஆசையா இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் பெண்டாட்டியை அந்த வீடு மதிக்கும், ஆசையா நடத்தும். புருஷனை அவ தங்கள் கிட்ட இருந்து பிரிக்கலாங்கிற எண்ணம் தான் மரியாதையா ஆசையா வெளிப்படும். இப்ப புரிஞ்சதா? நன்னா புரிஞ்சது என்று அவள் வாய் சொன்ன அளவுக்கு மனசு சொல்லவில்லை. அவன் கணக்கு தப்பாக போய்விட்டது. அவள் மனசுக்குத்தான் தெரியும் அவளுக்கு மரியாதை கிடைக்கும் என்பதற்காக அவன் பிரயத்தனப்பட்டானே தவிர அவர்கள் அப்படி ஒன்றும் அவளுக்கு மரியாதை கொடுத்து விடவில்லை என்பது அவனுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரி போல்தான் அந்த வீட்டில் அவள் இருந்தாள். சம்பளம் வாங்காத நல்ல புடவை கட்டி கொண்டு வேலை செய்யும் வேலைக்காரி. பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ துணிமணிகளுக்கோ கொஞ்சமும் பஞ்சம் இல்லை. ஆனால் பாசத்தை மட்டும் அளந்து அளந்துதான் காட்டினார்கள். இவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்தோம்னா தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துப்பா. மாட்டு பெண்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நல்ல மாமியார்னு உலகம் சொல்லணும்னு அவளை தலை மேல தூக்கி வச்சுண்டு அப்புறம் அவ காலடியில காப்பிக்கும் சோத்துக்கும் பழி கிடக்கிற எத்தனையோ மாமியாரை எனக்கு தெரியும். நம்ம கிருஷ்ணசாமி மாட்டுப்பெண் எப்படி தெரியுமோ? எங்கதான் சாப்பிட உட்கார்ந்தா மாமியாருக்கும் சாதம் போடணுமோன்னு தானும் 3 மணி வரை ஒட்ட ஒட்ட பட்டினி கிடப்பாளாம். மாட்டு பெண் எப்போ சாப்பிட கூப்பிடுவான்னு அந்த கிழவி கப கபன்னு காந்திர பசியோட மயக்கம் போடாத குறையா காத்துன்னு இருப்பாளாம். மாட்டு பெண்ணை தலையில தூக்கி வச்சுப்பானேன், அப்புறம் அவதிப்படுவானேன். இது மாமியாரின் பயம். தினமும் பாத பூஜையே செய்தாலும் கூட பாராட்டு கிடைத்து விடாது. மனிதர்கள் பயம் மிகுந்தவர்கள். ஒருவருக்கு ஒன்று நடந்துவிட்டால் அதேதான் தனக்கும் நடந்துவிடும் என்ற பயம்தான் அவர்களை தப்பு கணக்கு போட வைக்கிறது. வாழ்க்கை என்பது கணக்கு போட்டு வாழ்வதல்ல. எந்த கணக்கு போட்டாலும் விடை அன்பு என்பதாக இருந்துவிட்டால் போதும். ஆனால் அப்படி யாரும் கணக்கு போடுவதில்லை.
இவர்கள் கணக்கு எண் கணக்காகத்தான் இருக்கிறது, அல்லது பொன் கணக்கு. ஐயோ ஐயோ, ஏதோ குழந்தை தண்ணியில விழுந்துடுச்சு, யாருதும்மா அந்த புள்ள? யாரோ அலற மைதிலி திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தாள். மடியில் இருந்த குழந்தையை காணவில்லை. குளத்து நீருக்கு மேலே பிஞ்சு கை ஒன்று தெரிய பெருங்குரல் எடுத்து அலறினாள். யாரோ தண்ணீரில் குதித்தார்கள். எமர்ஜென்சிக்கு வெளியில் உயிர் துடிக்க நின்றிருந்தார்கள். குழந்தை இறங்கி போனது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை மைதிலி உனக்கு? மைதிலி பதில் சொல்லாமல் அழுதாள். நெஞ்சை பிடித்து கொண்டு கடவுளே கடவுளே என்று கண் மூடி துடித்து கொண்டிருந்தாள். அவளுடைய அஜாக்கிரதையால் அண்ணாவுக்குத்தான் எத்தனை கஷ்டம், செலவு. நல்ல நேரத்திற்கு அந்த ஆள் மட்டும் தண்ணீரில் குதித்து காப்பாற்றி இராவிட்டால். நினைக்கவே பதறியது. கண்ணீர் அருவியாய் கொட்டியது. எமர்ஜென்சி வார்டின் கதவு திறக்க கௌதம் ஓடினான். அவளும் பின்னாலேயே ஓடினாள். டாக்டர், காட் இஸ் கிரேட், குழந்தை நல்லா இருக்கு, இனி பயம் இல்லை, 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்பாடா என்று நெஞ்சை பிடித்து கொண்டான். கடவுளாய் வந்து காப்பாற்றிய மனிதனுக்கு கண் மூடி நன்றி சொன்னாள் மைதிலி. குழந்தை எப்படி இருக்கு? பின்னால் குரல் கேட்க திரும்பினார்கள். இவனேதான் அந்த கடவுள். மைதிலி கண்ணீரோடு அவனை பார்த்து கை கூப்பினாள். ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் சமயத்துக்கு அங்க வராம இருந்திருந்தா இந்த குழந்தையோட இவ உயிரே போயிருந்து. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? நீச்சல் தெரிஞ்சதால துபுக்குன்னு குதிக்க முடிஞ்சது. இல்லாட்டி நானும் எல்லார் ஆட்டமும் படிக்கட்டுல நின்னு கத்திண்டு தானே இருந்திருப்பேன். உங்க பேர் சார்? சுந்தரேஸ்வரன். சுந்தர்னு கூப்பிடுவா. அந்த சுந்தரேஸ்வரனே உங்க ரூபத்துல வந்து காப்பாத்தி இருக்கான். இங்க பாதி பேருக்கு இந்த பெயர்தான். ஸ்தல தெய்வமாச்சே. மீனாட்சிகளும் சுந்தரேஸ்வரனும் அதிகம் புழங்குற இடம். ஆமா, உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியறது? புதுசுதான். சென்னையில இருந்து வந்து 1 மாசம்தான் ஆக போறது. இவன் என் தங்கை மைதிலி. என் பேர் கௌதம். பேங்க்ல வேலை. உங்க தங்கைன்றேள், ஆனா இந்த வயசுல? விதி சார், வேற என்ன சொல்ல? சாரி, உங்க மனசை துக்கத்துல ஆழ்த்திட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீடு எங்க? பசுபதி தெரு நம்பர் 7. அதுக்கு 2 தெரு தள்ளித்தான் எங்க வீடு. மேல தெருன்னு கேள்விப்பட்டிருக்கேளா? அதுல 15ஆம் நம்பர். நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வாங்கோ. நீங்களும் கண்டிப்பா வரணும். வந்தா போச்சு. அவன் சிரித்தபடி விடை பெற்று சென்றான். 2 நாள் கழித்து நல்லபடியாக குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த 2 நாளில் கோமாவில் இருந்த அம்மாவைத்தான் சரியாக கவனிக்க முடியவில்லை. மைதிலி இல்லாவிட்டால் அம்மா அவ்வளவுதான் என்பது போல மைதிலி அந்த அளவுக்கு அம்மாவை கவனித்து கொண்டிருந்தாள். கௌதமிற்கு அந்த அளவுக்கு தெரியவில்லை, நேரமும் இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே அம்மாவிடம்தான் ஓடினாள் மைதிலி. சரியாக துடைக்கப்படாமல், துணி மாற்றாமல், கழிவுகள் சரியாக சுத்தம் செய்யப்படாமல், இடுப்பின் பின்பக்கம் முழுக்க புண்ணாகி இருந்தது. தலையில் பேன் புழுத்து நெளிந்தது. 1 2 நெற்றியில் கூட இறங்கி மேய்ந்தது. ஒரு விதமான துர்நாற்றம் வேறு அடித்தது. அடடா, என்னண்ணா இது? உனக்கு தெரியாட்டா யாராவது ஆளையாவது கூப்பிட்டு சுத்தம் பண்ண கூடாதா? ஆள் எங்க கிடைக்கிறா? சரி, நீ போய் குழந்தைய பார்த்துக்கோ, நான் அம்மாவை துடைக்க சுத்தம் பண்ணிட்டு வரேன். மைதிலி கேஸை பற்ற வைத்து வெந்நீர் போட்டாள். வெத வெதன்னு சுட்டதும் 2 3 பக்கெட்டுகளில் தனித்தனியே அந்த நீரை வைத்து கொண்டு அம்மாவை புரட்டி போட்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். இடுப்பு புண்ணை துடைக்கும் போது அழுகை வந்தது. தலை முழுக்க குருவி செடுக்காக இருந்ததால் வாரவும் முடியவில்லை, பேனை எடுக்கவும் முடியவில்லை என்பதால் உடம்பை மட்டும் நன்கு சுத்தம் செய்து பவுடர் போட்டு துணி மாற்றி, புண்ணுக்கு மருந்து போட்டு பஞ்சு வைத்து படுக்கை விரிப்புகளை மாற்றி அரை முழுக்க பினாயில் ஊற்றிய நீரால் சுத்தம் செய்து முடித்த போது 2 மணி நேரம் கரைந்திருந்தது. கௌதம் அவளையே யோசனையோடு பார்த்தான். அம்மாவுக்கு பணிவிடை செய்வதற்காகவே புருஷனை பறி கொடுத்திருக்கிறாளா, அல்லது பறி கொடுத்ததால் இந்த பணிவிடை தலையெழுத்தாகி விட்டதா? என்னாச்சு, பசிக்கிறதில்ல? தோ ஒரு அரை மணியில ஏதாவது பண்ணிடுறேன், என்ன? மைதிலி அவனை பார்த்து சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு செல்ல, வேணாம் மைதிலி, நான் போய் ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன், நாளைக்கு பார்த்துப்போம், நீ ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு நன்னா தூங்கி ரெஸ்ட் எடு, சமையல் வேலைதான் இருக்கவே இருக்கே. கௌதம் ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். கோயிலுக்கு போகும் வழியில் இருந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டு விட்டு அவளுக்கு தோசையும் இட்லியும் பார்சல் பண்ணி வாங்கி கொண்டு வெளியில் வரும்போது தோளில் யாரோ கை வைத்து ஹலோ என்று அழைக்க திரும்பினவனின் முகம் மலர்ந்தது. ஹலோ மிஸ்டர் சுந்தர், டிஸ்சார்ஜ் ஆயாச்சா? சாயங்காலம்தான் வந்தோம். பார்சல் யாருக்கு, தங்கைக்கா? ஆமா, ரொம்ப டயர்டா இருந்தா, அதான் இன்னி போதுக்கு ஹோட்டல் டிஃபன் போதும்னு வந்த.
எப்போ எங்க வீட்டுக்கு வரேள்? நீங்க முதல்ல வாங்கோ. வரேன். அப்புறம் தங்கை ஹஸ்பண்ட் எப்படி ஏதாவது வியாதியா? ச்சோ! ஆக்சிடென்ட். கொடுமை. அதை விட கொடுமை இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் கீழே விழுந்து எங்க அம்மா மண்டையில் அடிபட்டு இன்னி வரைக்கும் கோமாவுல இருக்கிறது. என்னத்த சொல்றது மிஸ்டர் சுந்தர். சில பேருக்கு மட்டும் அடுத்தடுத்து கஷ்டம் வந்துண்டே இருக்குமாம். நான் அந்த வகை. அட நீங்க வேற. உங்களுக்கு துணையா நானும் அந்த வகையில தான் இருக்கேன் தெரியுமோ? கௌதம் அவனை விழி விரித்து பார்த்தான். உங்க தங்கை 1½ வருஷம் கழிச்சு புருஷனை இழந்தான்னா, என் தங்கை கல்யாணத்துக்கு 1½ நாள் முன்னாலேயே இழந்துட்டா. கல்யாணமே ஆகல. மாப்பிள்ளை காலி. சந்தோஷப்படுறதா, துக்கப்படுறதா சொல்லுங்கோ. கல்யாணத்துக்கு வர வேண்டியவாள்லாம் காட்டுக்கு வந்தா. அப்புறம்தான் ஆரம்பிச்சது சோதனை. கதையில சினிமாலெல்லாம் சொல்வாளே, ராசி சென்டிமெண்ட், அது வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சது. அடுத்தாப்புல யாருமே பெண் கேட்டு வீட்டுப்படி ஏற பயப்பட ஆரம்பிச்சா. அவளுக்கு கல்யாணம் பண்ணாம நான் எங்க இருந்து பண்ணிக்கிறது? வருஷம் 3 ஓடி போச்சு. இப்ப எங்க 2 பேருக்குமே கல்யாண ஆசையே போயிடுத்து. கல்யாணம் பண்ணிண்டாதானா அது ஆகாட்டா உசுரா போயிடும். இப்படியே கடைசி வரை அண்ணனும் தங்கையும் ஒருத்தருக்கொருத்தர் துணையா வாழ்ந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இதுல என்ன விசேஷம்னா, யாராவது கல்யாணம் பண்ணிண்டா இப்போ எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அவன் சிரித்தான். கௌதமுக்கு சிரிப்பு வரவில்லை. அவனை பரிதாபத்தோடு பார்த்தான். ஒரே விதமான கஷ்டங்கள் என்பதால் ஒருவரிடம் ஒருவருக்கு இன்னும் நெருக்கமாயிற்று. அப்போ நான் வர தங்கை பசியோட காத்துன்றிருப்பா. கௌதம் கிளம்பினான். சாப்பிடும்போது அண்ணன் சொன்ன விஷயம் கேட்டு அடப்பாவமே என்றாள் மைதிலி. அந்த பெண்ணை விட தான் தேவலை என்று தோன்றியது. புருஷனோடு 1½ வருஷமாவது வாழ்ந்து அவன் நினைவாய் ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறோமே. இந்த உலகம் ஏன் இப்படி மூட நம்பிக்கைகளில் அழுந்தி கிடக்கிறது? மரணம் என்பதற்கு வயது உண்டா என்ன? மரணத்தை ஏன் காக்கை உட்கார விழுந்த பனம்பழமாய் நினைக்கிறார்கள்? மனைவியை இழந்த ஆணை மட்டும் ஏன் ராசி பார்த்து ஒதுக்குவதில்லை? பெண்ணுக்கு மட்டும் ஏன் துரதிர்ஷ்டம் பிடித்தவள் என்ற பட்டம்? மைதிலிக்கு அந்த பெண்ணை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வீட்டுக்கு போகலாம் என்றான் கௌதம். ஒரு டம்ளர் மோர் வெள்ளம் இருந்தா கொண்டு வா அகல்யா. கோபாலன் ஃபேனை தட்டிவிட்டு ஊஞ்சலில் அமர்ந்தார். என்ன சொன்னான் பார்த்தேளா? அகல்யா உப்பும் பெருங்காயமும் கொண்டு கொத்தமல்லி இழையும் போட்டு மோர் கரைத்து கொண்டு வந்து கொடுத்தாள். மொத்த மோரையும் தாகம் தீர குடித்துவிட்டு சொம்பை நீட்டிவிட்டு வாயை துடைத்து கொண்டார். வீடு காலி பண்ணிண்டு மதுரை பக்கம் போயிட்டாளாம். அட கஷ்டகாலமே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? தலை முழுகிட்டு வேற வரன் பார்க்க வேண்டியதுதான். உங்க பொண்ணுதான் 1 வருஷம் போகட்டும்ங்கிறாளே. அவ அப்படித்தான் சொல்வா. நாம இவனை விட நல்ல இடமா பார்த்தா வாயை மூடிண்டு கழுத்தை நீட்டுவா. முடியாதுமா. சுபத்ராவின் குரல் பின்னால் இருந்து கேட்டது. முதலா என் மனசுக்கு ஒருத்தனை பிடிச்சதுன்னா அது இந்த கௌதமைத்தான். நிச்சயதார்த்தம் தான் ஆயிடுத்தேங்கிற நம்பிக்கையில நான் மனசுக்குள்ள அவனோட குடித்தனம் பண்ணியாச்சு. மனசுங்கிறது போட்டு கழட்டுற சட்டை இல்ல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கோ. நான் மதுரைக்கு போறேன். அவர் மனசை மாத்தி மாப்பிள்ளையா கூட்டிண்டு வரேன். அப்பாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒருவேளை இந்த சான்ஸ்ல நீ ஃபெயில் ஆயிட்டா, நீங்க சொல்ற ஆளுக்கு கழுத்தை நீட்டுறேன். மனசு சட்டை இல்லைன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்ன. கல்யாணம் பண்ணிக்காமையே கடைசி வரை இருந்துட நான் தயார்தாம்மா. ஆனா நீங்க விடுவேளா? அதெப்படி? அதனாலதான் சம்மதிக்கிறேன்னேன். மதுரைக்கு எப்ப போக போற? அங்க உனக்கு யாரை தெரியும்? எங்க தங்குவ? எங்க ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க தங்கிக்கிறேன். 1 மாசம் லீவு போட போறேன். தேவைப்பட்டா லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். சாப்பாட்டுக்கு என்னடி செய்வ? கெஸ்ட் ஹவுஸ்ல கிச்சன் வசதி இருக்குமா? சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நானும் வேணா கூட வரவா? எங்க அப்பா என்ன செய்வார்? எனக்கு துணை தேவையில்லம்மா. நீ இங்கேயே இரு. நான் பத்திரமா இருந்துப்பேன். இனிமே நாங்க சொல்றதுல என்ன இருக்கு? பெத்தது ஒரே பொண்ணு. அவளை சீரோடையும் சிறப்போடையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது அவ்வளோ பெரிய குற்றமா? இவ்வளோ சோதனை வர்றது எங்க ஆசையை அலைக்கழிக்க? அம்மா பெருமூச்சு விட்டாள். அடுத்த நாள் மாலை மதுரைக்கு பயணமானாள் அவள். அடுத்த வீட்டு பெண்ணிடம் வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சுந்தரேஸ்வரனின் வீட்டுக்கு கிளம்பினார்கள். மைதிலியும் கௌதமும். ரேழியிலேயே சேரில் அமர்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தவன் அவர்களை பார்த்ததும் முகம் மலர எழுந்தான். வாங்க வாங்க என்றபடி உள்பக்கம் திரும்பி, மீனாட்சி யார் வராங்கன்னு பாரு என்றான். அவர்களை உள்ளே அழைத்து சென்றான்.
உள்ளிருந்து சிரித்த முகத்தோடு வந்த பெண்ணை தங்கை என்று அறிமுகப்படுத்தினான். நான் சொல்லல, அவங்க தான் இவங்க. தங்கைக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினான். உட்காருங்கோ, இதோ வந்துட்டேன் என்ற உள்ளே போன மீனாட்சி திரும்பி வரும்போது ஒரு ட்ரேயில் பிஸ்கட்டுகளும் காப்பி கோப்பைகளுமாக வந்தாள். பழகிய 10 நிமிடத்தில் மைதிலியோடு நெருக்கமானாள். கலகலவென்ற பேச்சு, சிரித்த முகம், சுறுசுறுப்பு என்றிருந்தவளை மைதிலிக்கு மிகவும் பிடித்து போயிற்று. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அம்மாவை விட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நாங்க புறப்படுறோம். நீங்களும் வீட்டுக்கு வாங்கோ. கௌதம் குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்தான். மீனாட்சி மைதிலியை உள்ளே அழைத்து சென்று ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, பழம், ரவிக்கை துணி எல்லாம் வைத்து எடுத்துக்கொள்ள சொல்ல மைதிலி திகைப்போடு அவளை பார்த்தாள். நான் ப்ளீஸ் இதெல்லாம் வேணாமே. இதை ஏன் புருஷனோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறீங்க மைதிலி? அடுத்த நூற்றாண்டின் துவக்கத்துல இருக்கோம். நாம விதவைங்கிற வார்த்தையையே அகராதியிலிருந்து எடுக்கணும். பெண்டாட்டியை இழந்த ஆணுக்கு எந்த பெயரும் இல்லை. நமக்கு மட்டும் ஏன்? இதை பத்தி ஒரு லெக்சரே அடிக்கலாம். இப்ப டைம் இல்ல. மறுக்காம இதை வாங்கிக்கோங்க. புருஷன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொண்ணுங்கிறவ மங்களமானவதான். இது உங்க புருஷனுக்கு தர மரியாதை இல்ல. உங்க பெண்மைக்கு தர மரியாதையா நினைச்சு எடுத்துக்கோங்கோ. மீனாட்சி அழுத்தமாக சொல்ல அவள் வார்த்தைகளை தட்ட முடியாமல் கை நடுங்க அவற்றை எடுத்து கொண்டாள். நடுக்கத்தை மீறி உள் மனசுக்குள் ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படுவதை உணர முடிந்தது. புருஷன் போன பிறகு இந்த 8 மாதத்தில் முதல் முறையாக தானும் மதிக்கப்படுகிறோம் என்ற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தனக்களித்த அந்த பெண் மீனாட்சி நல்ல கணவனை அடைந்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொண்டாள். அவர்கள் போனதும் மீனாட்சி அண்ணாவிடம் வந்தாள். பாவம், நல்ல பொண்ணா தெரியறா. கடவுள் ஏன் தான் இப்படி சில நேரம் குரூரமா நடந்துக்கிறார்னு தெரியல. என்ன செய்ய, பிறப்பும் இறப்பும் நம்ம கையிலயா இருக்கு? ஆனா சில விஷயங்கள் நம்ம கையில தான் இருக்கு. எதை சொல்ற? அதுக்கு முந்தி ஒரு குட்டி கதை சொல்லவா? என்ன கதை? 3 நண்பர்கள் ஒரே ஊர்ல இருந்தாங்களாம். 3 பேருமே முற்போக்கா சிந்திக்கிறவங்க. அதுல ஒருத்தன் எழுத்தாளன், இன்னொருத்தன் முற்போக்கு பேச்சாளன். 3வது ஆளுக்கு மத்த 2 பேர் மாதிரி பேசுற எழுதுற திறமை எல்லாம் கிடையாது. சாதாரணமானவன். எழுத்தாளன் தன்னோட லட்சிய நாவலை எழுதுற முயற்சியில இருந்தான். அதுக்காக ஊர் ஊரா அலைஞ்சு விஷயம் சேகரிச்சான். தலித் இலக்கியம்ங்கிறதால அவங்க இருந்த இடத்துக்கெல்லாம் போய் அவங்க வாழ்க்கை முறைகளையும் அவங்களையும் அவங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து விலாவாரியா வார்த்தை ஜாலங்கள் சேர்த்து சாமானியர்களுக்கு புரியாத மாதிரி அருமையா எழுதி முடிச்சான். மிக சிறந்த இலக்கியம்னு ஊரும் உலகமும் இலக்கிய வட்டமும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டினா. அவார்டுகளா குவிஞ்சது. டிவி பேட்டிகள், பத்திரிகை பேட்டிகள் என அவன் பெரிய எழுத்தாளன் ஆயிட்டான். இலக்கியமே அவன் தோல்ல இருக்கிறதா எல்லாரும் ஒரு பிரம்மையை ஏற்படுத்திட்டாங்க. ஒற்றை ரூம்ல இருந்தவன் ஒரு வீடு வாங்குற அளவுக்கு காசு சேர்ந்தெடுத்தோ. ஒரே ஒரு உறுத்தல் என்னன்னா, அவன் எந்த மக்களை வச்சு அந்த நாவல் எழுதி பெரிய ஆள் ஆனானோ அந்த மக்களுக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்கிறது தான். அதுக்கப்புறம் அவன் அந்த மக்களை பத்தி மறந்தும் போயிட்டான். தன்னோட அடுத்த ப்ராஜெக்டுக்காக எந்த ஊர் போலாம், யாரையெல்லாம் பார்க்கலாம்னு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பேச்சாள நண்பருக்கு இப்போதைய வேலை என்னன்னா, தன் நண்பன் எழுதின இலக்கிய நாவலை பற்றி மேடை மேடையா ஏறி அதை புகழ்ந்து பேசுறதுதான். அவர் பேச்சு முழுக்க நண்பனின் இலக்கிய நடையையும் எழுத்து ஜாலங்களையும் பற்றித்தான் இருந்ததே தவிர நண்பன் யாரை பற்றி அந்த நாவலை எழுதியிருந்தாரோ அந்த தலித்துக்களை பற்றி ஒரு வரி கூட அவர் பேசல. இந்த நிலையில 3வது நண்பன் திடீர்னு ஒரு நாள் கல்யாண பத்திரிகை நீட்டினான். கோயில்ல வச்ச எளிமையான திருமணம், சாப்பாடும் எளிமைதான். ஒரே ஒரு ஐட்டம் தான், கதம்ப சாதம், தொட்டுக்க ஒரு பச்சடி, அவ்வளோதான். கல்யாண பொண்ணோட உறவுகளை பார்த்து எழுத்தாள நண்பன் ஆச்சரியப்பட்டான். அவங்கெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சவங்க தான். தன் லட்சிய நாவலுக்காக அவன் சந்திச்ச தலித்துகள் தான் அவங்க. அந்த கூட்டத்தில இருந்து ஒரு பெண்ணைத்தான் இந்த 3வது நண்பன் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் அப்பத்தான் தெரிஞ்சது. அதுவும் தவிர அந்த 3வது நண்பன் அந்த கூட்டத்துல பாதி பேருக்கு மேல எழுத படிக்க கத்து கொடுத்திருந்த விஷயமும் அப்பத்தான் மத்த நண்பர்களுக்கு தெரிஞ்சது. என்னடா இப்படி பண்ணிட்ட? வேற நல்ல பொண்ணா உனக்கு கிடைக்காம போயிட்டாளான்னு கேட்டாங்களாம். நீ கதை எழுதினதை, இவன் மேடையில பேசினதை நான் பிராக்டிக்கலா பண்றேன், அவ்வளோதான். எனக்கு இலக்கியமும் தெரியாது, மேடை பேச்சும் தெரியாதுன்னானாம் அந்த 3வது நண்பன். மத்த 2 பேருக்கு மனசுக்குள்ள குறுகுறுப்பு இருந்தாலும்
மீசையில மண் ஒட்டலைங்கிற ரீதியில எழுத்தாளன் சொன்னானாம். என் நாவல் படிச்ச ஒரே ஒரு மனிதனாவது திருந்தி இருக்கான்னா அதுதான் என் நாவலுக்கும் எழுத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. இதே லெவல்ல போனா என் நாவல் மிக பெரியதொரு சமுதாய மறுமலர்ச்சியை கட்டாயம் ஏற்படுத்தும் நானாம். 2வது நண்பன் அவன் பேச்சை வழிமொழிந்து ஆமோதிச்சானாம். எப்படி இருக்கு கதை? அற்புதம். ஆனா இதை எதுக்கு இப்ப சொல்றேன்னு தான் புரியல. எழுதுறதையும் பேசுறதையும் விட செயல் முக்கியம்னு சொல்ல வர்ற. எதுக்கு என்கிட்ட சொல்ற? அந்த 3வது நண்பனை மாதிரி நீயும் இருக்கணும்னு தான். இப்பவும் புரியல. புருஷனை இழந்த பெண்ணை இரக்கத்தோட பார்க்கறதை விட அவங்கள யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது பிராக்டிக்கலான விஷயமா இருக்காது? தங்கை கேட்க ஏதோ புரிந்தாற்போல் சுந்தரேஸ்வரன் திகைப்போடு அவளை பார்த்தான். அதேதான் என்று சொல்லி பளிச்சென்று சிரித்தாள் மீனாட்சி. கெஸ்ட் ஹவுஸ் அமைதியான சூழலில் அமைந்திருந்தது. சுற்றிலும் பசுமையான மரம் செடிகளோடு கண்ணுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் குளிர்ச்சியாயிருந்தது. ஒரு வாட்ச்மேனும் ஒரு சமையல்காரரும் அங்கேயே இருந்தார்கள். நீங்களே சமைச்சுக்கணும்னாலும் சமைச்சுக்கலாம், இல்ல நான் சமைக்கிறதை சாப்பிடலாம், உங்க இஷ்டம், உங்க சௌகரியம். சுபத்ரா சமையல்காரரை பார்த்தாள். 50 வயதிற்கும் பளிச்சென்ற கதர் வேட்டியும் வெள்ளை கதர் சட்டையும் அணிந்து நெற்றியில் விபூதி கீற்றுக்களோடு பார்க்கும் போதே மரியாதையை ஏற்படுத்தியது அவர் தோற்றமும் அமைதியும் சுத்தமும். சுபத்ரா சிரித்தாள். எனக்கு ஒரு வேளை மிச்சம் என்றாள். அப்படின்னா குளிச்சுட்டு வாமா, மதுரை மல்லியாட்டம் இட்லியும் சட்னியும் சூடா இருக்கு, அதோட ஃபில்டர் காஃபியும் ரெடி. அவர் உள்ளே போக சுபத்ரா தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள். இன்னும் நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார்கள். எந்த பிரான்ச்சோ யாரையும் பரிச்சயம் இல்லை அவளுக்கு. பிரயாண களைப்பு தீர குளித்துவிட்டு டிஃபன் சாப்பிட்டாள். அவர் சொன்ன மாதிரி இட்லி பூ மாதிரிதான் இருந்தது. சட்னி அதைவிட சுவையாக இருந்தது. எங்க அம்மா கையால சாப்பிட்டாப்புல இருக்கு. இந்த வார்த்தை தாம்மா எங்களுக்கு எல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கினாப்புல சந்தோஷம் தரும். சில பேர் தான் இப்படி மனசு விட்டு பாராட்டுவா. பாதி பேருக்கு நன்னா இருக்குன்னு சொல்றது என்னமோ தலைமாட்டு சொத்து முழுக்க தூக்கி கொடுக்கறாப்புல தோணும். அவ்வளோ யோசிப்பா. சுபத்ரா சிரித்தாள். நன்றா இருப்பதை நன்றா இருக்கிறதென்று சொல்வதற்கு காசா பணமா? ஏன் சிலருக்கு அது தெரிவதில்லை? சரி மாமா, நான் கோயில் வரை போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அறையை போட்டிக்கொண்டு கை பையோடு வெளியில் இறங்கினாள். கௌதமை வங்கியிலேயே போய் பார்ப்பதா அல்லது வங்கியில் யாரிடமாவது விலாசம் வாங்கி கொண்டு வீட்டில் போய் பார்க்கலாமா என்று யோசித்தபடி நடந்தவள் சந்நிதி தெருவில் ஒரு கடையில் சாமான் வாங்கி கொண்டிருந்த கௌதமை பார்த்ததும் திகைப்போடு நின்றாள். அம்மாவின் தலை முழுக்க புண்ணாக இருந்தது. அந்த புண் முழுக்க பேன் புற்று வைத்து கொண்டு மண்டையோட்டில் குழி பறித்து கொண்டிருந்தது. தலை துர்நாற்றம் அடித்தது. நெற்றி, முகம், கழுத்து என்று பேன் கூட்டம் இறங்கி ஊர்ந்தது. மைதிலி எதுவும் செய்ய இயலாது அழுதாள். தலை முழுக்க புண்ணும் குழியுமாக இருந்ததால் கத்தி வைக்க இயலாது என்று கூறிவிட்டார்கள். முழுக்க சிரைப்பது சிரமம் என்பதால் நீள முடியை மட்டும் முடிந்தவரை வெட்டிவிட்டு போனான். கௌதம் டாக்டர் ஒருவரை அழைத்து வந்து காட்டினான். அவர் தூர இருந்தே பார்த்துவிட்டு இனி செய்யக்கூடியது ஒன்றுமில்லை, ரொம்ப நாள் தாங்காது என்று சொல்லிவிட்டு போனார். ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் செய்யாத அம்மாவுக்கு ஏன் இத்தனை கஷ்டம் என்று புரியாமல் ஸ்தம்பித்து போனான் கௌதம். சில புதிர்கள் அவிழ்வதே இல்லை, சில மர்மங்கள் விடுபடுவதே இல்லை, சில கேள்விகளுக்கு இறுதி வரை பதிலும் கிடைப்பதில்லை. மைதிலி விளக்கேற்றி விட்டு கண் மூடி அம்மா செத்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். இன்னும் கஷ்டப்படாமல் அவள் செத்து போனால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்வதாக வேண்டிக் கொண்டாள். பிறகு இப்படி அம்மாவின் சாவுக்கு வேண்டிக் கொள்ளும் நிலைமை வந்து விட்டதற்காக வாய்விட்டு அழுதாள். அவள் அழுகை சகிக்காமல் அம்மாவை பார்க்கவும் முடியாமல் மனது நொந்து போன கௌதம் குழந்தையை அழைத்து கொண்டு கோயிலுக்கு வந்தவன் குழந்தை ஆசைப்பட்ட பொம்மையை ஒரு கடையில் வாங்கி கொண்டு கோயில் நோக்கி நடக்கும்போது யாரோ தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் உணர்வு ஏற்பட திரும்பினவன் ஒரு வினாடி திகைத்தான். இவள் எங்கே இங்கே என்ற வினாவோடு அவளையே பார்த்தான். சௌக்கியம்தான சுபத்ரா? புன்சிரிப்போடு கேட்டபடி குழந்தையை வாங்கி கொள்ள கை நீட்டினாள். குழந்தை போக மறுத்து அவன் தோளை கட்டி கொண்டது. நீங்க எப்படி மதுரைக்கு? உங்களை பார்க்கத்தான் வந்த. என்னையா? உங்களையே தான். நான் தான் உங்க அப்பா கிட்ட என் நிலைமையை தெளிவா சொன்னனே. நாம இந்த விஷயத்தை இப்படி நடு ரோட்ல நின்னுதான் பேசணுமா?
உங்க வீட்டுக்கு என்னை கூப்பிடக்கூடாதா? அது இனிமே இதுல பேச என்ன? சரி, இத பத்தி பேசல. அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்கிற முறையிலாவது வீட்டுக்கு கூப்பிடலாம் இல்லையா? ஆ, கூப்பிடலாம். தாராளமா வாங்களேன். எப்ப வரட்டும்? இப்ப வேணாம். நான் சொல்றேனே. நீங்க எத்தன நாள் இருப்பீங்க? தெரியாது. தெரியாதுன்னா? நான் ஒரு வேலையா வந்திருக்கேன். அது முடிய எவ்ளோ நாள் ஆகும்னு தெரியாது. அதுவரை இங்க தான் இருப்பேன். ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கேன். ஓஹோ! அம்மா எப்படி இருக்கா? ப்ளீஸ், யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கா. மூச்சு மட்டும் விட்டுண்டு. நான் பார்க்கலாமா? எதுக்கு? வேண்டாமே. இல்ல, எனக்கு அவங்கள பார்த்தே ஆகணும். நீங்க வீட்ல இல்லாட்டாலும் மைதிலி இருப்பாங்கல்ல? நாளைக்கு வரேன். அட்ரஸ் கொடுங்க. கௌதம் வேறு வழியின்றி விலாசம் வாயால் சொல்லி வழியும் சொன்னான். பெண்ணிடம் மட்டும் பேச்சு தயக்கமாகவே வருகிறது. வேண்டாம் என்று ஏன் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று வியந்தான். வீட்டுக்கு போனதும் மைதிலியிடம் அவளை பார்த்து பேசினதையும் மறுநாள் அவள் வீட்டுக்கு வர இருப்பதை பற்றியும் சொன்னான். கல்யாணத்தை பத்தி அவ ஏதேனும் கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? எப்ப கேட்டாலும் என் பதில் நெகட்டிவா தான் இருக்கும் மைதிலி. அண்ணா ரொம்ப ஸ்டபானா இருக்கான்னு சொல்லி அனுப்பிடு அவளை. இருந்தாலும் நீ ரொம்ப பிடிவாதமா இருக்க. இப்படி ஆகணுங்கிறது என்னோட விதி. இதுக்காக அந்த பெண்ணை ஏன் பழி வாங்கணும்? அவன் நல்லதுக்காகத்தான் வேணாங்கிறேன். அவன் நல்லதுன்னா அம்மாவை அவ பார்த்துக்கணுமேன்னா, அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா. பேன் கடிச்சே அவ செத்துடுவா போல இருக்கு. அப்புறம் என்ன கஷ்டம் இந்த ஆத்துல? உனக்கு சொன்னா புரியாது மைதிலி. யார் என்ன சொன்னாலும் என் முடிவு இதுதான். எனக்கு கல்யாணம் வேண்டாம். கௌதம் படுக்க போனான். மைதிலி ஒரு பெருமூச்சோடு அடுக்களையை சுத்தம் செய்துவிட்டு வந்து குழந்தையின் அருகில் படுத்தாள். மறுநாள் வழக்கத்தை விட சீக்கிரமே கிளம்பி போய்விட்டான் கௌதம். 11 மணிக்கு வந்தாள் சுபத்ரா. தான் வாங்கி வந்திருந்த பழங்களை மைதிலியிடம் கொடுத்துவிட்டு குழந்தையை கொஞ்சினாள். அம்மா, அப்பா எல்லாரும் சௌக்கியம் தானே? ரொம்ப சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீள் மைதிலி? எனக்கு என்ன, ஐ எம் ஆல் ரைட். துக்கம் மறைஞ்சுடும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சாவது இருக்கா? மைதிலி பதில் சொல்லாத மௌனத்தில் ஆழ்ந்தாள். அம்மா எங்க இருக்கா? பார்த்து தான் ஆகணுமா? ஏன்? இல்ல, அவளை பேன்கள் கொஞ்சம் கொஞ்சமா தின்னுன்றிருக்கு. உங்களால அந்த கன்றாவிய பார்க்க முடியாது. இத்தனை கஷ்டத்துல இன்னும் ஏன் ஜீவன் ஓடின்னு இருக்குன்னு தெரியல. காரணம் இருக்கு மைதிலி. அந்த ஆத்மா எதுக்கோ கவலைப்படுறது, எதுக்கோ ஏங்குறது. அந்த ஏக்கம் தீர்ந்துடுத்துன்னா அந்த ஜீவன் நிம்மதியா வெளியேறிடும்னு தோன்றது. யாருக்கு தெரியும் என்ன ஏக்கம்னு? சுவாதீனமா இருந்தா தானே தெரிஞ்சுக்க. ஒரு தாய்க்கு தன் குழந்தைகள் நன்னா இருக்கணுங்கிறதை தவிர வேறென்ன ஏக்கம் இருக்க போறது? சுபத்ரா சொல்ல மைதிலி சட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தாள். இந்த சின்ன வயசுல பெண்ணுக்கு இப்படி ஆயிடுத்தேங்கிற கவலை, அவ வாழ்க்கையில மறுபடியும் வசந்தம் வீசாதாங்கிற ஏக்கம், பிள்ளை கல்யாணம் இதனால நின்னுடுமோங்கிற பயம், பிள்ளை பெண் ரெண்டு பேரும் நன்னா சந்தோஷமா வாழணுங்கிற ஏக்கம். அவ கீழே விழும்போது இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தானே அவளுக்குள்ள இருந்து உறைஞ்சு போயிருக்கும். அவளுக்கு நல்ல பதிலை சொல்லி நம்பிக்கையை கொடுக்கிற வரை அந்த உடம்புல அந்த ஆத்மா துடிச்சுண்டு தான் இருக்கும். சுபத்ரா சொல்ல சொல்ல மைதிலி இப்படியும் கூட இருக்குமோ ஒரு வேளை என்று நினைத்தாள். நான் சொல்றதெல்லாம் என்னோட யோகம்தான் மைதிலி. இதை பரீட்சை பண்ணி பார்க்கறதுன்னா பார்த்துடு. அம்மா கிட்ட வந்து நில்லு. ஆத்மார்த்தமா அவகிட்ட பேசு. அவளால பேச முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாதே தவிர நீ பேசுறது அவளுக்குள்ள நிச்சயம் போகும். என்னென்ன பேச? என்னை நினைச்சு கவலைப்படாதம்மா. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு சந்தோஷமா இருப்பேன். அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லு. சுபத்ரா சொல்ல மைதிலி அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். இதுல அதிர்ச்சி அடைய என்ன இருக்கு மைதிலி? மறுமணம்ங்கிறது இந்த காலத்துல அதிசயமா என்ன? அரசாங்கமே ஆதரவளிக்கிற நல்ல விஷயம்தானே? தப்புன்னு நான் சொல்லல சுபத்ரா. அதை பத்தி இதுவரை நான் யோசிக்கவும் இல்ல. அவர் செத்த அதிர்ச்சியிலிருந்தே நான் இன்னும் முழுசா மீளலையே. மீளணும் மைதிலி. கிரிக்கெட்ல ஒரு பார்ட்னர் போயிட்டா அடுத்த பார்ட்னரோட சேர்ந்து ஆடுறது இல்லையா? வாழ்க்கை கூட நமக்கே தெரியாம நாம விளையாடுற ஒரு விளையாட்டு மைதானம் தான். பரமபதம் ஆடும்போது பாம்புல இறங்கினா மறுபடியும் தாயம் போட்டு வெளியில வந்து ஏணியில ஏறி போறது இல்லையா? அதே மாதிரிதான் உனக்கு இது ஒரு இரக்கம். இன்னொரு கல்யாணம்தான் நீ போட போற தாயம். உனக்காக இல்லாட்டாலும் உன் குழந்தைக்காகவாவது நீ இத பத்தி யோசிச்சுதான் ஆகணும். நியாயமா உங்க அண்ணா உனக்கு சொல்ல வேண்டிய புத்திமதி இது. உனக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு பதிலா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க அவர் ஏற்பாடு பண்ணி இருந்தா உங்க அம்மா உயிர் எப்பவோ அமைதியா பிரிஞ்சிருக்கும்.
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சுபத்ரா. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துக்கு முடிவு கட்டுவோம். வா சுபத்ரா. அவளை அழைத்து கொண்டு அவள் அம்மா இருந்த இடத்துக்கு வந்தாள். அந்த தாயின் நிலையை பார்த்ததும் ஒரு வினாடி பலமாக அதிர்ந்தவள் கண்கள் தன்னை அறியாது கலங்கியது. நான் சொன்னாப்ல அம்மாவோட ஆத்மார்த்தமா பேசு மைதிலி. அம்மாவுக்கு வாக்கு கொடு, நம்பிக்கை கொடு. அப்படியும் அவ உசுர் போகலைன்னா என் யூகம் தப்புன்னு ஆயிடும். நீ மறுமணத்தை பத்தி யோசிக்கவே வேண்டாம். சரியா? நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ அம்மாவோட பேசிட்டு வா. ஒப்புக்கு பேசாத, உண்மையா பேசு. சுபத்ரா வெளியில் வந்தாள். மைதிலி அம்மாவையே பார்த்தாள். கண்ணீர் ஆராய் பெருகியது. இதுதான் உன் ஏக்கமாம்மா? இவ சொல்றதெல்லாம் நிஜமா? இது நிஜமா பொய்யான்னு தெரியல. ஆனா நீ இனிமேலும் இப்படி கஷ்டப்படக்கூடாது. எங்களை நினைச்சு கவலைப்பட்டுண்டு இந்த புண்ணாகி போன உடம்புல உன் ஜீவன் துடிக்கப்படாது. உனக்கு நான் சத்தியம் பண்ணி தரேன். நல்ல மனிதன் கிடைச்சா நான் மறுமணம் பண்ணிக்கிறேன். தோ இந்த சுபத்ராவையே அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீ நிம்மதியா போய் சேருமா. நீ பட்ட சிரமம் எல்லாம் போதும். கண்ணை துடைத்தபடி வெளியில் வந்தாள். பேசியாச்சா? சுபத்ரா கேட்க தலையசைத்தாள். அப்ப நான் வரட்டுமா மைதிலி? எதுவுமே சாப்பிடலையே. நோ ஃபார்மாலிட்டிஸ். அடிக்கடி வரத்தான போறேன். சுபத்ரா விடை பெற்றாள். மைதிலி ஓடி வாயேன். கௌதம் குரல் பிசிற கத்தின சத்தம் கேட்டு குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த மைதிலி அவசரமாக எழுந்து வந்தாள். அம்மாவின் அறையில் நின்றிருந்த கௌதம் அம்மாவை சுட்டி காட்டினான். அவன் கண் கலங்கி இருந்தது. அம்மாவின் சுவாசம் அடங்கி இருந்தது. நம்ப முடியாத அதிசயம் நிகழ்ந்திருந்தது. மைதிலி அண்ணாவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். என்ன இருந்தாலும் தாய் தாய்தான். அவள் பாசத்துக்கு ஈடு ஏது? என்ன அழகாக சத்தியம் வாங்கிக் கொண்டு உயிரடங்கி விட்டாள். சுபத்ரா சொல்லும்போது கூட அவள் முழுவதும் நம்பவில்லை. அவள் சொல்வது மூட நம்பிக்கையாகத்தான் தோன்றியது. நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ, அம்மாவுக்கு விடுதலை கிடைத்தால் சரி என்ற உணர்வோடுதான் அவள் கூறியபடி அம்மாவிடம் பேசினாள். ஆனால் அதே இரவிலேயே அம்மாவின் உயிர் அடங்கியிருக்கும் அதிசயத்தை என்னவென்று சொல்வது? இது எதேச்சையான மரணமா, இல்லை சத்தியம் செய்த பின் ஏற்பட்ட நிம்மதி மரணமா? சத்தியம் செய்திராவிட்டால் இன்றிரவு இவள் உயிர் பிரிந்திருக்குமோ? இதில் எது நிஜம்? ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. ஆக மொத்தம் அம்மா செத்து போயிருப்பது நிஜம். அந்த நிஜத்திற்கு எது காரணம் என்ற கேள்விக்கு எவராலும் விடை சொல்ல முடியாது என்பது நிஜம். ரொம்ப நேரம் போட்டு வைக்க முடியாது என்ற நிலையில் காரியங்கள் வேகமாக நடைபெற்றன. இரவே டெலிபோன் செய்து சொல்லிவிட்டதால் அக்காவும் அத்திம்பேரும் உடனே புறப்பட்டு விடிய காலம் வந்து சேர்ந்தனர். யாருக்கும் இடைஞ்சலின்றி சீக்கிரமே இடுகாட்டுக்கு கொண்டு சென்றனர். 13 நாள் காரியம் முடியும் வரை அக்கா கூடவே இருந்தாள். அம்மா செத்து போனதற்காக சந்தோஷப்பட முடியாமல் மைதிலி மட்டும் பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தாள். மனசுக்குள்ளே இனம் தெரியாத கலவரம் ஏற்பட்டிருந்தது. மறுமணம் என்று சொல்வது சுலபம்தான். ஆனால் அதற்கு மனதும் உடம்பும் தயாராவது அவ்வளவு சுலபமாக தோன்றவில்லை. நினைக்கும் போதே உடம்பு லேசாய் நடுங்கி பதறத்தான் செய்தது. எதற்காகத்தான் இவ்வளவு கவலைப்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் தோன்றியது. எவன் ஒரு குழந்தையோடு இருக்கும் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள தயாராய் இருக்கிறான் என்று இப்படி பதறுகிறோம்? அப்படி எவனும் லேசில் சம்மதித்து விடுவான் என்பது நிச்சயம் இல்லை. பிறகேன்? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இதை பற்றி குழப்பிக் கொள்வோம். இப்போது பிடித்தே ஏன்? மைதிலி சாதாரணமாக இருக்க முயன்றாள். அம்மா செத்த அன்று வந்திருந்த சுபத்ரா அதன் பிறகு வரவில்லை. செத்த அன்று வந்தவள் மைதிலியை பார்த்து அர்த்தத்தோடு லேசாய் புன்னகைத்தாள். மைதிலி அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ஒரு விதத்துல நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்று முணுமுணுத்தாள். அக்கா சுபத்ராவை வியப்போடு பார்த்தாள். அந்த பெண் எங்கடி இங்க வந்தா என்று மறுநாள் மைதிலியிடம் கேட்டாள். தெரியாது, ஏதோ வேலையா வந்ததா சொன்னா. ஆனாலும் இந்த கௌதம் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். நிச்சயதார்த்தம் கூட அனுப்புறம் இப்படி வேண்டாம்னு சொல்றது நியாயமே இல்ல. தான் தன் கஷ்டம்னு மட்டும் இருந்தா எப்படி? பிறத்தியார் கஷ்டத்தையும் வேதனையையும் பார்க்க வேண்டாமா? அந்த பெண்ணோட அப்பா வெளியில எப்படி தலை நிமிர்ந்து நடப்பார்? இதையெல்லாம் யார் இவங்கிட்ட எடுத்து சொல்றது? நீதான் சொல்லணும். வேற யார் சொல்வா? நீயும் அத்திமேரும் தானே இனி இந்த வீட்டுக்கு பெரியவா ஸ்தானம். இந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு நீயும் அத்திம்பேரும் அண்ணாவை உட்கார வச்சு பேசி இது தப்புன்னு பக்குவமா புரிய வச்சா நன்னா இருக்கும். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன?
அம்மா செத்ததுக்கு பின்னாடி ஒரு அதிசயம் இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்ன சொல்ற நீ? என்னத்துக்காக அந்த ஜீவன் இன்னும் இழுத்துன்னு இருக்குன்னு யாருக்குமே புரியல. அப்போ அந்த சுபத்ரா என்ன சொன்னா தெரியுமோ? என்று ஆரம்பித்த மைதிலி சுபத்ரா சொன்னதையும், தான் அம்மாவோடு பேசி அவள் ஏக்கம் தீரும்படியாக வாக்கு கொடுத்ததையும், அன்றிரவே அம்மா செத்துப்போன அதிசயத்தையும் சொல்லி முடிக்க, அக்கா திறந்த வாய் மூடாது வியப்போடு கேட்டாள். இது எதேச்சையா? இல்ல அவ சொன்னாப்ல அம்மா இந்த சத்தியத்துக்காகத்தான் இத்தனை நாள் இழுத்துண்டு இருந்தாளான்னு தெரியாது. ஆனா இந்த சாவு எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. நான் வாக்கு கொடுத்தாப்ல அண்ணாக்கு கல்யாணம் பண்ணாட்டா அம்மா என்னை சபிச்சிடுவாளோன்னு பயமா இருக்கு. அக்கா கண்மூடி ஏதோ யோசித்தாள். ஒரு வகையில் அந்த பெண் சொன்னாப்ல கூட இருக்கலாம் மைதிலி. இல்லாட்டா ஏன் இத்தனை நாளா இத்தனை சீரழிவோட இழுத்துண்டு இருக்கணும்? உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு உங்க அத்திம்பேர் கூட சொல்றார். பேப்பர்ல வேணா விளம்பரம் கொடுக்கலாம்னு சொன்னார். நீ இப்போ இதை சொன்னதும் நல்லதா போச்சு. நாங்களே இந்த விஷயத்தை பேசுறதா தான் இருந்தோம். என்ன விடுக்கா, முதல் கல்யாணமே அவா வாளுக்கு ததிங்கணத்தோம் போடும்போது என்ன மறுமணம் பண்ணிக்க யார் ரெடியா இருப்பா? அப்படி யாராவது வந்தா அப்பா பார்த்துப்போம். முதல்ல அண்ணாவோட கல்யாணம் நடக்கணும். அந்த சுபத்ராவையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடணும். பார்ப்போம். இந்த காரியமெல்லாம் முதல்ல முடியட்டும். அப்புறம் பேசுவோம். எதையும் நினைக்க மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு. நிறைவேற்றுற சக்தி மேல இருக்கிறவன் கையில இல்ல இருக்கு. அதன் பிறகு 13ஆம் நாள் வரையில் யாரும் அந்த பேச்சை எடுக்கவில்லை. 10ஆம் நாளன்று சுபத்ரா வந்திருந்தாள். கல் ஊனிய இடத்தில் 10 பரத்திய பின் வீட்டில் சமையல் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உடன் இருந்து செய்தவளை வேண்டாம் செய்யாதே என்று தடுக்க யாருக்கு மனம் வரவில்லை. வீட்டில் ஒருத்தி போல இழுத்து போட்டுக்கொண்ட எல்லா வேலைகளையும் சுவாதீனமாக செய்தாள் சுபத்ரா. அக்காவும் மைதிலியும் சகஜமாக அவளோடு பேசினாலும் கூட கௌதம் மட்டும் பேசத் தயங்கினான். பேசினால் கல்யாண பேச்சு எழும்பி விடுமோ என்று பயந்தாற்போல் அவள் இருக்கும் பக்கம் கூட திரும்பவில்லை. கிரேக்கியம் முடிந்து சுபத்ரா போன பிறகு அக்கா மெதுவாக கல்யாண பேச்சை எடுத்தாள். அம்மாவும் போய் சேர்ந்தாச்சு. இனிமே என்னடா கௌதம் பிரச்சனை? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? கௌதம் அக்காவை முறைத்து பார்த்தான். ஆரம்பிச்சாச்சா? நீ வேண்டாம் வேண்டாம்னா சரின்னு விட்டுட முடியுமா? மைதிலி ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? பக்கத்துல பார்மசி இருக்குல்ல, அங்க போய் தலைவலி மாத்திரையும் ஏதாவது பெயின் பாமும் வாங்கிட்டு வரையா ப்ளீஸ்? மைதிலி எழுந்து போனதும் கௌதம் அக்காவை பார்த்தான். உனக்கு கொஞ்சமானும் ஒரு இது இருக்கா? இந்த வயசுல மைதிலி இப்படி ஆனப்புறம் இவளை வீட்டுல வச்சுண்டு நான் கல்யாணம் பண்ணிண்டு பொண்டாட்டியோட குலாவ முடியுமா? இவ தனியா ஹால்ல அழுதுண்டு படுத்துட்டு இருக்கும்போது என்னால எப்படி கதவை தாப்பா போட்டுண்டு? இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தான் இத்தனை நாள் நாசுக்கா வேண்டாம் வேண்டாம்னே புரிஞ்சுண்டாதானே புட்டு புட்டு சொல்ல வைக்கிற? இதான் உன் பிரச்சனைனா இதுக்கும் வழி இருக்கே. என்ன வழி? மைதிலிக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது தான் ஒரே வழி. என்ன பேத்தற நீ? மைதிலிட்ட சொல்லிப்பார், உன்னை செருப்பால் அடிப்பா. அக்கா சிரித்தாள். நான் சொல்றது உனக்கு சிரிப்பாவா இருக்கு? நீ எந்த காலத்தடா இருக்க? தங்கை மேல உண்மையான அன்பு உனக்கு இருந்தா அவளை மறுபடியும் வாழ வைக்கணும்னு தானே நினைப்ப? நான் நினைக்கல. என்ன சொல்ற? நானும் நினைச்சேன். ஆனா எப்படி அவகிட்ட கேட்க முடியும்? அதுவும் அவ துக்கம் கூட இன்னும் முழுசா ஆறாத நிலையில இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறையான்னு எப்படி கேட்க முடியும்? என்ன நினைச்சுப்பா அவ என்னை பத்தி? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் நான் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னனே தவிர கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைன்னா சொன்னேன். மைதிலி மனசை முதல்ல மாத்தணும். அவளை இன்னொரு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வைக்கணும். நல்ல மனுஷனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். நாம தேடின உடனே கிடைச்சுட இது என்ன முதல் கல்யாணமா? கையில குழந்தையோட இருக்கிற புருஷனை இழந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பரந்த மனதோட சொல்ற ஆள் சட்டுன்னு கிடைச்சுடுவானா? அப்படி ஒரு ஆள் கிடைக்க எவ்வளோ நாள் ஆகுமோ? அது வரைக்கும் ஏன் அந்த சுபத்ராவை கஷ்டப்படுத்தணும்? அவளுக்கு வேற இடம் கிடைச்சா பண்ணிக்கட்டும்னு சொல்றதுல என்ன தப்பு? கௌதம் நிறுத்த அக்கா அவனை புரிந்து கொண்டேன் என்பது போல பார்த்து சிரித்தாள். நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்வா. நாம நல்லதையே நினைப்போம்னு ஒரு வேளை மைதிலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற நல்ல ஆண் உடனே கிடைச்சிட்டான்னா நீயும் சுபத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை தானே? கண்டிப்பா இல்ல. அப்புறம் என்ன? மைதிலிக்கு இன்னொரு வரன் பார்க்க ஆரம்பிப்போம். அவ இதுக்கு ஒத்துப்பாளா? ஒத்துண்டாச்சு. கௌதம் திகைப்போடு அக்காவை பார்த்தான். நிஜமாவா? என்றான் நம்ப முடியாமல். எப்படி இந்த பேச்சு வந்தது? நீ சொன்னாயா இல்ல
நான் தான் சொன்னேன்னு வச்சுக்கயேன். அக்கா சிரித்தாள். சுபத்ரா தான் இதற்கு காரணம் என்பது இப்போதைக்கு அவனுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்தாள் அவள். பொற்றாமரை குளத்தின் படிக்கட்டில் அர்ச்சனை தட்டோடு உட்கார்ந்தார்கள். மீனாட்சியும் சுந்தரேஸ்வரனும் மீன்கள் பொறி தின்னும் அழகை ரசித்தார்கள். நான் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை பத்தி நீ அப்புறம் எந்த பதிலும் சொல்லவே இல்லையே. மீனாட்சி இன்னும் கொஞ்சம் பொரியை எடுத்து வீசியபடி கேட்டாள். சொல்றதுக்கு என்ன இருக்கு அதுல? கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்தா தானே? போய் எனக்கு ஆகாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிற, சரியா? அதுவும் ஒரு காரணம்தான். இப்படியே எல்லாரும் எதையாவது காரணம் காட்டின்னு இருந்தா யாரும் நல்ல காரியமே செய்ய முடியாது. என்ன பத்தி என்ன? கல்யாணம் தான் பொண்ணா பிறந்ததுக்கு அர்த்தம் கொடுக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. ஐ என்ஜாய் திஸ் லைஃப். இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமோ துக்கமோ கிடையாது. சொல்லப்போனா கல்யாணம்னு பண்ணிண்டு உன்னை விட்டு போறதை விட கல்யாணமே வேணாம்னு உன் கூட இருக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். சுந்தரேசன் சிரித்தான். பாசத்தோடு அவள் தலையை தடவினான். ப்ளீஸ் அண்ணா, வீட்டில் தனியா இருந்து போர் அடிக்கிறது. மைதிலி எனக்கு மன்னியா வந்தா பேச்சு துணையுமாச்சு, கொஞ்சி விளையாடுறதுக்கு குழந்தையுமாச்சு. மாட்டேன்னு சொல்லாம சரின்னு சொல்ல. எதுவுமே நம்ம கையில இல்ல மீனாட்சி. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறதும் இல்ல. சில நேரம் நாம நினைக்காததும் நடக்கிறது உண்டு. நடக்காதுன்னு நினைச்ச முயற்சி பண்ணாமையே விட்டுடணுமா? உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அந்த மைதிலியை பண்ணிக்க உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்ல, ஆனா நீ தான் கல்யாணம் வேண்டான்றையே. ஏன் தலையெழுத்து எப்படின்னு யாரால சொல்ல முடியும்? ஒருவேளை எனக்கும் கூட ஆகலாம், யார் கண்டா? சுந்தரேசன் அவளை வியப்போடு பார்த்தான். என்ன சொல்ற நீ? ஓப்பனா சொல்லிடவா? சொல்ல. எனக்கு அந்த கௌதமை பிடிச்சிருக்கு. அதானே பார்த்தேன். என்னடா மைதிலி மேல இவ்வளோ பாசம்னு பார்த்தா இதானா விஷயம்? ஐயோ, நீ என் பாசத்தை சந்தேகப்படாத ப்ளீஸ். எனக்காக நான் உன்னை மைதிலியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க நான் ஆச்சு. எனக்கு என்ன பதில்? பச்சை கொடிதான். அப்போ உனக்காக நான் போய் பெண் கேட்கிறேன். உனக்காக கௌதம் கிட்ட நான் பேசுறேன். இருவரும் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக சிரித்தார்கள். அக்காவையும் அத்தின் பேரையும் வண்டி ஏற்றிவிட்டு வரும் வழியில் குழந்தைக்கு சரலாக் டப்பாவும் சமையலுக்கு காய்கறிகளும் வாங்கி கொண்டான் கௌதம். 13 நாள் காரியத்திலும் உடம்பு அடித்து போட்டாற்போல் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக தூங்க ஆசை வந்தது. அம்மா இருந்தவரை இரவுகளில் மணிக்கொரு தரம் அவனோ அல்லது அவளோ மாற்றி எழுந்து அம்மாவை பார்த்துவிட்டு வருவார்கள். ஒரு முறை தூக்கம் கலைந்து எழுந்து சென்று விட்டு வந்து படுத்தால் சட்டென்று மறுபடியும் தூக்கம் வராது. புரண்டு புரண்டு படுத்து கண் அயர்வதற்குள் விடிந்துவிடும். இனி அந்த கஷ்டம் இல்லை என்று நினைத்தவனுக்கு தன்னுடைய நினைப்பு ஒருவித வெட்கத்தை ஏற்படுத்தியது. தேகம் சிதிலமடைய துவங்கிவிட்டால் தாய் கூட பாரமாகி விடுவாளா? என்ன மனிதன் நான்? இதே நான் இப்படி படுத்த படுக்கையில் இருந்தால் அம்மா இப்படி விட்டது கஷ்டம் என்று நினைப்பாளா? இதுதான் பெற்ற மனசுக்கும் பிள்ளை மனசுக்கும் உள்ள வித்தியாசமா? கௌதம் மனம் கூசினான். சாரிம்மா, நான் இப்படி நினைச்சிருக்க கூடாது என்று அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான். யோசனையோடு பொடி நடையாய் நடந்தே வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தவனை ஒரு குரல் பின்னால் அழைத்தது. சுபத்ரா. அவளை பார்த்ததும் வியர்த்தது. அவனுக்கு கல்யாண பேச்சை அவள் எடுத்தால் என்ன சொல்வது? தங்கைக்கு மறுமணம் செய்து முடிக்கும் வரை காத்திருக்கிறாயா என்று கேட்டால் ஒப்புக்கொள்மாளா? அக்காவை வண்டி ஏத்தி விட்டாச்சா? ஆ, இப்பதான். அவசரமா போயிட்டு இருக்கேளா? ஏன்? அவசரம் எதுவும் இல்லைண்ணா. எனக்காக ஒரு அரை மணி ஒதுக்க முடியுமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்கிட்ட பேசுறதை விட இதை பத்தி மைதிலி கிட்ட பேசினா அவ எல்லா விஷயமும் சொல்வா உங்களுக்கு. மைதிலி உங்ககிட்ட ஏதாவது? இல்ல, நானே சொல்லிடுறேன். நான் மைதிலிக்கு மறுமணம் செய்து வச்சுடலாம்னு இருக்கேன். அவளும் அதுக்கு சம்மதிச்சிருக்கா. ஆனா நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ கல்யாணம் நடக்க மாச கணக்காகலாம், இல்ல வருஷம் கூட ஆகலாம். அப்படியானாலும் அவ கல்யாணம் முடிஞ்சப்புறம்தான் என்னால என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். உங்க முடிவை நான் பாராட்டுறேன். உங்களுக்காக மாசக்கணக்கென்ன வருஷ கணக்கா கூட காத்துட்டு இருக்க தயார். எப்ப நிச்சயமாச்சோ அப்பல இருந்தே உங்களைத்தான் புருஷனா நினைச்சுட்டு இருக்கேன். அதனால காத்துட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. கௌதம் அவளை வியப்போடு பார்த்தான். கூடவே பார்வையில் கனிவு கூடியது. அவள் நிலையில் வேறு எந்த பெண் இருந்தாலும்
பிரச்சனைகளுக்கு பயந்து அவனை திருமணம் செய்து கொள்ளவே விரும்பியிருக்க மாட்டாள் என்கிற நிலையில் வருஷ கணக்காகவும் காத்திருக்க தயார் என்று அவள் சொன்னது அவன் மனசின் இறுக்கத்தை உடைத்தது. இப்படி ஒரு பெண் மனைவியாக கிடைப்பது துர்லபம்தான் என்று தோன்றியது. அப்போ நான் கிளம்புறேன். சாரி, நடுவழியிலேயே நிறுத்தி பேச வச்சுட்டேன். பரவாயில்ல, நான் மதுரைக்கு வந்த காரியம் முடிஞ்சுடுத்துன்னு தோன்றது. அதனால ஊருக்கு புறப்படலாம்னு இருக்கேன். அப்படின்னா இந்த விஷயம் பத்தி பேசத்தான் வந்தியா? ஆமாம், உங்க மனசு இந்த அளவுக்கு மாறினதுக்கு மீனாட்சி அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்திட்டு கிளம்பணும். அவள் சிரித்தாள். அவன் லஜ்ஜையோடு சிரித்தபடி கிளம்பினான். உள்ள வரலாமா? குரல் கேட்டு நிமிர்ந்த மைதிலி, அடடே வாங்க மீனாட்சி என்றபடி எழுந்து மடியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை எடுத்து கட்டிலில் போட்டு தலையணைகளை பக்கவாட்டில் வைத்துவிட்டு வந்தாள். உட்காருங்க, நான் ஒரு நல்ல விஷயம் பேச வந்திருக்கேன். உங்க அண்ணன் இல்லையா? வந்துடுவார். அக்காவை வண்டியேத்தி விட போயிருக்கார். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அண்ணாவும் வந்துடட்டுமே. அப்புறம் அம்மா காரியம் எல்லாம் நல்லபடியா ஆச்சா? ஆ, அவ பட்ட கஷ்டம் யாரும் பட வேண்டாம்னு தோணிடுத்து. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மைதிலி. மதுரைக்கு நீங்க வந்ததும் சரி, எங்களோட அறிமுகம் ஆனதும் சரி, அதை பத்தி உங்களுக்கு என்ன தோன்றது? நல்ல ஸ்நேகம் கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும்னு தோன்றது. எனக்கு அதுக்கு மேலேயும் ஒரு காரணம் இருக்கா மாதிரி தோன்றது. அப்படியா? என்ன காரணம்? மைதிலி கேட்கும்போது உள்ளே வந்தான் கௌதம். மீனாட்சியை பார்த்ததும் வாங்க என்று சொல்லியபடி சாமான்களை மைதிலியிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தான். சுந்தரேசன் வரலையா? அவர் ஊர்ல இல்ல. கேம்பா? எந்த ஊர்? திருவண்ணாமலை. ஆனா கேம்ப் இல்ல. கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு வர. நீங்க போகலையா? இல்ல, அதை விட ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால போகல. ஓஹோ, அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் வந்திருக்க. எங்கிட்டயா? அப்படி என்ன விஷயம்? அதுவும் எங்கிட்ட பேசுறாப்ல? உங்க தங்கையை பத்தி வேற யார்கிட்ட பேச முடியும்? மீனாட்சி சிரித்தபடி கேட்க கௌதம் வியப்போடு பார்த்தான். சில விஷயங்களை சட்டுன்னு கேட்டுட முடியாது மிஸ்டர் கௌதம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? மறுமணம் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கௌதம் திகைத்தான். திடீர்னு என்ன இப்படி ஒரு கேள்வி? சொல்லுங்களேன். மறுமணம் யாருக்கு? ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு தான். சம்பந்தப்பட்ட பெண் விரும்பினா இதுல எந்த தப்பும் இல்ல. குட். ஒருவேளை அந்த பெண் சமூகத்துக்கு பயந்து விரும்பாத மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப அவளுக்கு புத்தி சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கலாமா கூடாதா? கரெக்ட். இது ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லி புரிய வைக்கத்தான் பார்க்கணும். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரேன். உங்க தங்கையை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா நீங்க சந்தோஷப்படுவேளா? உங்க தங்கைக்கு மறு கல்யாணம் பண்ணி வைப்பேளா? கௌதம் பிரமிப்போடு அவளை பார்த்தான். நீங்க அது யாருன்னு சொல்லலையே. எங்க அண்ணாவேதான். மை காட், எப்படி இது? என்னால நம்ப முடியல. இது ஒரு ஆனந்த அதிர்ச்சி எனக்கு. உங்க பதிலை இப்பவே சொல்லணும்னு இல்ல. நீங்க அண்ணாவை பத்தி விசாரிச்சு உங்களுக்கும் உங்க தங்கைக்கும் திருப்தியா தோணித்துன்னா சரின்னு சொன்னா போதும். மைதிலி எனக்கு மன்னியா வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மீனாட்சி எழுந்து கொண்டாள். நான் வரேன். அவசரப்படாம யோசிச்சு உங்க பதிலை சொன்னா போதும். ஆனா அண்ணாவுக்கு இதுல பரிபூரண சம்மதம். அவள் போய் வெகு நேரம் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தான் கௌதம். இவ்வளவு சீக்கிரமே ஒரு ஆளை அனுப்பி வைப்பான் இறைவன் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. பழகிய வரையில் சுந்தரேசன் மிக நல்லவன்தான் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் ஏற்படவில்லை. அவனுக்கும் மைதிலிக்கும் திருமணம் நடந்துவிட்டால் மைதிலி சந்தோஷமாகவும் சௌகியமாகவும் இருப்பாள் என்பது நிச்சயம். நீ என்ன மைதிலி, சுந்தரேசனை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னையும் கல்யாணம் பண்ணிக்க தயார்னு ஒருத்தர் சொல்றாருனா பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு பதில் சொல்ற யோகியதை கூட எனக்கு இல்ல. நம்ம கிட்ட என்ன சொத்து இருக்கா, சுகம் இருக்கா? அதுக்காகத்தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரோன்னு சந்தேகப்பட நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்னா. மைதிலி கண்கள் பளபளக்க சொன்னாள். இதெல்லாம் அம்மாவின் ஆசிர்வாதம் தான் என்று தோன்றியது. கூடவே தெய்வ அனுகிரகமும் தான். இதைத்தான் மீனாட்சி சொன்னாளா? நாம் எல்லாம் சந்தித்ததற்கு வேறு காரணம் இருக்கிறதென்று. இதுதான் அந்த காரணமா? நேத்தே வந்து சொல்லி இருந்த அக்கா கிட்டையும் ஒரு வழியா சொல்லி அபிப்பிராயம் கேட்டு இருக்கலாமே. கௌதம் வருத்தப்பட்டான். டெலிஃபோன் தான் இருக்கே. அதுவும் சரிதான், நாளைக்கே பேசிடுறேன். கௌதம் எழுந்தான். மனசு நிறைஞ்சதுல வயிற்று பசி கூட காணாம போயிடுத்து. ஒரு கிளாஸ் பால் மட்டும் போதும். எனக்கு உடம்பு அடிச்சு போட்டாப்புல இருக்கு. சீக்கிரமே தூங்கிடுறேன். அக்காட்ட பேசிட்டு அப்புறம் போய் சுந்தரேசனை பார்த்து மற்ற விஷயம் பேசிடுறேன். கௌதம் கொட்டாவி விட்டபடி உள்ளே போய் குழந்தையை அணைத்தபடி படுத்தான்.
திருவண்ணாமலையில் இருந்து வந்த அன்றே பிரசாதத்தோடு கௌதமை பார்க்க சுந்தரேசன் புறப்பட, அதே நேரம் கௌதமே அங்கே வந்தான். வாங்க, உங்க வீட்டுக்கு தான் கிளம்பின்னு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க. சுந்தரேசன் உள்ளே வந்த அவனை உட்கார சொன்னான். உங்க தங்கை எல்லா விஷயமும் சொன்னா. அது விஷயமாத்தான் வந்தேன். என் தங்கை என்னை பத்தி மட்டும்தான் சொன்னாளா? ஆமா, வேற எதுவும் சொன்னாப்ல நினைவில்ல. ஒரு பாதி தான் அவ உங்ககிட்ட சொல்லியிருக்கா. இன்னொரு பாதி நான் சொல்லிடுறேன். இதையும் கேட்டுட்டு அப்புறம் உங்க முடிவை சொன்னா போதும். அது என்ன இன்னொரு பாதி? என் கல்யாணத்தை பத்தி அவ பேசிட்டா. அவ கல்யாணத்தை பத்தி நான் பேச வேண்டாமா? உங்களுக்கு எப்படி உங்க தங்கை மேல பாசம் அதிகமோ அதே மாதிரி தான் எனக்கும். அவளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணாம நான் மட்டும் எப்படி பண்ணிக்க முடியும்? இத பத்தி நான் அவகிட்ட சொன்னதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவளும் கல்யாணத்துக்கு ரெடியாம். அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்காம். நீங்க சம்மதிச்சா உங்களுக்கு கழுத்தை நீட்ட ரெடியா இருக்காளாம். சுந்தரேசன் சொல்லி முடிக்க கௌதம் சிலையாக அமர்ந்திருந்தான். சாப்பிடும்போது என்ன யோசனை? சாம்பார் கொஞ்சம் கூட விடட்டுமா? மைதிலி கேட்க கௌதம் தூக்கி வாரி போட்டார் போல அவளை பார்த்தான். என்ன கேட்ட? என்ன யோசனைன்னு கேட்ட. ஒருவேளை அந்த சுந்தரேசன் ஏதாவது சொல்லிட்டாரா? முடியாது கிடையாதுன்னு. போகட்டும் விடு. அதெல்லாம் இல்ல. அவர் நல்லவர்தான். என் நாட்டம் தங்கை மேல அதீத பாசம் வச்சிருக்கார். அது எப்படி தப்பாகும்? அப்புறம் என்ன பிரச்சனை? வேற ஒரு கண்டிஷன் போடுறார். அவர் தங்கைக்கு என்னை பிடிச்சிருக்காம். நான் அவர் தங்கையை பண்ணிண்டா அவர் சந்தோஷமா உன்னை பண்ணிப்பாராம். மைதிலி திகைப்போடு அவனை பார்த்தாள். சுபத்ராவின் முகம் நினைவுக்கு வர, நீ என்ன பதில் சொன்ன என்றாள். நான் ஒன்றும் சொல்லல. ஒரே குழப்பமா இருந்தது. உன்னோட பேசிட்டு சொல்றேன்னுட்டு வந்துட்டேன். என்ன சொல்ல போற? புரியல. ஒரு பக்கம் எனக்காக எவ்வளோ வருஷம் ஆனாலும் காத்துட்ருக்க தயார்னு சொல்லிட்டு போயிருக்கிற சுபத்ரா, இன்னொரு பக்கம் உன்னோட எதிர்காலம். நான் நிறைய யோசிக்கணும் மைதிலி. என்ன பத்தி கவலைப்படாத. எந்த கண்டிஷனும் போடாத. வேற யாராவது ஒருத்தர் கிடைக்காமையா போயிடுவார் எனக்கு? சுபத்ராவை விட்டுடாதண்ணா. பாவம் அவ. உனக்கு வந்திருக்கிற வாழ்க்கையையும் விட்டுட முடியாது மைதிலி. சுந்தரேஷன் கண்டிஷன் போட்டது தங்கை மேல இருக்கிற பாசத்தினால தான். மத்தபடி அவர் நல்ல மனுஷன்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உனக்காக சுபத்ரா கிட்ட நான் கண்டிஷன் போடல. அதே மாதிரி தான் இதுவும். எல்லாம் சரிதான். மீனாட்சிக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். சுபத்ராக்கும் கூட கிடைப்பான். அப்படின்னா கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்க போறியா? உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஒருவேளை நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனா அப்பவும் கூட நீ ஜெயிக்க முடியாது. சுபத்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது கேள்விக்குறிதான். உனக்கு வேற ஒரு இடம் கிடைச்சா தானே? மைதிலி மலைத்து போய் அவனை பார்த்தாள். லுக் மைதிலி, என் பிரச்சனையை சொன்னா சுபத்ரா புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானே அவகிட்ட பேசிடுறேன். நாளைக்கே சென்னைக்கு போகலாம்னு இருக்கேன். எனக்கு என்னமோ பிடிக்கல. நாம நினைக்கிறாப்புல எதுவும் நடக்கிறதில்ல. இதை புரிஞ்சுண்டா எந்த குழப்பமும் இருக்காது. கௌதம் மறுநாள் காலையில் சென்னைக்கு கிளம்பி போனான். சுபத்ராவை அவள் ஆபீஸிலேயே சந்தித்து விஷயத்தை சொன்னான். சற்று நேரம் எந்தவித உணர்ச்சியும் இன்றி நின்றிருந்தாள் அவள். என் உணர்வுகள் உனக்கு புரியும்னு நினைக்கிற சுபத்ரா. என்னை உன் புருஷனாகவே நினைச்சுட்டதா நீ சொல்லியும் கூட. உன்கிட்ட இப்படி பேச கஷ்டமா தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல. உன் புருஷன் செத்துட்டதான் நினைச்சுக்கோ. மறு கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைச்சு என்னை விட நல்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிண்டு சௌக்கியமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எனக்கும் நல்லது. என் தங்கைக்கும் நல்லது. இதை நான் உங்ககிட்ட கேட்கிற வரம். என் தங்கைக்காக கேட்கிற வரம். இதை ஒரு பிச்சையா நினைச்சு போட்டா என் மனசுல உங்களுக்கு ஒரு தீபம் வச்சு கடைசி வரை நன்றியோட நினைச்சுருப்பே. கௌதம் கை கூப்பி கெஞ்ச சுபத்ரா பதறினாள். ப்ளீஸ் என்கிட்ட கெஞ்சாதீங்க. உங்களை எனக்கு தெரியும். உங்க தங்கைக்கு ஒரு நல்லது நடக்க நான் இடைஞ்சலா இருப்பேன்னா நினைக்கிறீங்க? நிச்சயம் மாட்டேன். நீங்க சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைங்க. சுபத்ரா பதிலுக்கு கை கூப்ப கௌதம் நெகிழ்ச்சியோடு கண் கலங்க அவளை பார்த்தான். பொற்றாமரை குளத்தின் படிக்கட்டில் அமர்ந்து மீனாட்சியிடம் மனம் விட்டு பேசினாள் மைதிலி. சுபத்ராவை பெண் பார்த்ததில் இருந்து ஆரம்பித்து நேற்று வரை நடந்த அத்தனை விஷயத்தையும் அவளிடம் சொல்லி முடித்தாள். எல்லாவற்றையும் கேட்ட மீனாட்சி வெகு நேரம் எதுவும் பேசவில்லை. கைகள் மட்டும் யந்திரமாய் மீனுக்கு பொறி போட்டு கொண்டிருந்தது. சுபத்ரா கிட்ட பேசத்தான் சென்னைக்கு போயிருக்கார். இப்ப சுபத்ரா ரொம்ப நல்லவ. நிச்சயம் விட்டு கொடுத்துடுவா. ஆனா அவ கண்ணீர்ல தாலி கட்டிண்டு வாழறது முள்ளு மேல குடித்தனம் பண்றா மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அவளுக்கு அண்ணாவோட நிச்சயதார்த்தம் ஆகாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆயிடுத்தே. இப்ப போய் அவளை வேணாம்னு சொல்றது நம்பிக்கை துரோகம் இல்லையா?
பொம்மநாட்டி என்ன மண் பொம்மையா எல்லாத்துக்கும் தலையாட்ட? இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமையும் இருக்க முடியல. ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லணும். மீனாட்சி கண்மூடி யோசித்தாள். உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் மைதிலி? உங்க அண்ணாவும் எங்க அண்ணாவும் பிடிவாதக்காரர். அவளை மீறி என்னால என்ன செஞ்சுட முடியும்? நடக்கிறது எதுவானாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிறது தவிர இதுக்கு வேற வழி இல்ல. என்கிட்ட கெஞ்சறதை விட்டுட்டு அந்த மீனாட்சி மேல பாரத்தை போட்டுட்டு போங்க. எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ண வேண்டியது அவதான். அவ கடைக்கண் பார்வையோட மகத்துவத்துக்கு ஈடேது இணையேது? மீனாட்சி எழுந்து கொண்டாள். சென்னையில் இருந்து வந்த அண்ணா சொன்னதை கேட்டபோது மீனாட்சியின் கடைக்கண் பார்வை சுபத்ரா மீது விழவில்லை என்பது புரிந்தது. மைதிலி பெருமூச்சு விட்டாள். மனதுக்குள் சுபத்ராவிடம் மன்னிப்பு கேட்டபடி நடக்கப் போகிற திருமணத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். கல்யாண ஏற்பாடுகள் உற்சாகமாக நடந்தன. முதல் பத்திரிகையை சுபத்ராவுக்கு அனுப்பி வைத்தான் கௌதம். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்பாகவே சொன்னபடி வந்து சேர்ந்தாள் சுபத்ரா. முகத்தில் எவ்வித வருத்தமும் இல்லாது புன்னகையோடு அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தவளை வேதனையோடு பார்த்தாள் மைதிலி. அதை தவிர வேறு எதுவும் செய்ய இயலாத நிலையை நினைத்து வருந்தினாள். 2 முகூர்த்தமும் அடுத்தடுத்த நாள் வைக்கப்பட்டிருந்தது. முதலில் சுந்தரேசன் மைதிலிக்கும் அடுத்த நாள் கௌதம் மீனாட்சிக்கும் முகூர்த்தம் வைத்திருந்தது. சுந்தரேசன் மைதிலியின் கழுத்தில் தாலி கட்டிய போது கௌதம் சந்தோஷத்தில் அத்திம்பேரின் தோளில் சாய்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தான். சுந்தரேசனின் கைகளை பற்றி கண்களில் உற்றி கொண்டான். நீங்க தெய்வம் என்று சொல்லி நிகழ்ந்தான். மீனாட்சி மைதிலியின் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு சத்திரம் முழுக்க வளைய வந்தாள். சுபத்ராவை அவளுக்கு அறிமுகப்படுத்தினாள் மைதிலி. மறுநாள் முகூர்த்த நேரம் வரை எல்லாம் சரியாகவே சென்றது. பெண்ணை அழைச்சுண்டு வரலாம் என்று சாஸ்திரிகள் சொன்னதும் மணமேடைக்கு அழைத்து வரப்பட்ட பெண்ணை பார்த்ததும் கௌதம் சுந்தரேசன் இருவரும் ஏக காலத்தில் அதிர்ந்தனர். என்ன இது மீனாட்சி? சுந்தரேசன் முகம் சிவக்க கேட்க மீனாட்சி அவனை கை அமர்த்தினாள். முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள தாலியை கட்டுங்கோ, கௌதம் மிச்சத்தை அப்புறம் பேசிப்போம் என்றவளின் குரலில் தொனித்த கண்டிப்பில் யாருக்கும் பேச்சு எழும்பவில்லை. கௌதம் தயக்கத்தோடு சுந்தரேசனை பார்த்தான். இது தெய்வ வாக்கு கௌதம். உங்களுக்கு பெண்டாட்டியா வரப்போறது நானா இவங்களான்னு மீனாட்சி காலடியிலேயே பூக்கட்டி போட்டு பார்த்த. அவ கடைக்கண் பார்வை இவங்க மேலதான் விழுந்தது. சந்தேகமா இருந்தா கோயில்லையே போய் கேட்டு பார்த்துக்கலாம். இல்ல மறுபடியும் கூட பூ கட்டி போட்டு பார்த்துக்கலாம். நான் ஒன்னும் பொய் சொல்லலை. தெய்வமும் தன் வாக்கை மாத்திக்காது. தயவு செய்து தாலியை கட்டுங்க. அவளை மீறிவிட்டு எழுந்திருக்க முடியாது என்பது புரிந்தது கௌதமுக்கு. தாலியை வாங்கி சுபத்ராவின் கழுத்தில் கட்டிய நேரம் நாதஸ்வரம் உச்சஸ்தாயியில் ஒலித்தது. மைதிலி வியப்பும் நன்றியுமாய் மீனாட்சியை பார்த்தாள். சுந்தரேசன் பார்வை மட்டும் 1000 கேள்விகளை கேட்க மீனாட்சி இதமாக சிரித்தாள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இதுவே உலக நியதி. படைப்பின் சாராம்சம். மீனாட்சி அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த கீதா சாரத்தை மென்மையாக சொல்ல சுந்தரேசன் பரிவோடு அவளை அணைத்து கொண்டான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.